மொழி வாழ்த்து. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானம் மலர்ந்த அனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க, துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானம் அறிந்த அனைத்து மலர்ந்த வளர்மொழி வாழியவே. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை அன்பானவர்களை வரவேற்றுக் கொண்டு, இந்த டிசம்பர் 10 சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை நினைவு கூறுகின்ற வகையிலே இந்த கருத்தரங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று பரவலாக இந்த மனித உரிமைகள் தினம் பல்வேறு நாடுகளிலேயும் இந்த நாளில் இந்த மனித உரிமை இயக்கங்கள் செயல்பாட்டாளர்கள் மத்தியில், ஏன் அரச தரப்பிலும் கூட இவ்வாறான நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. 1948 டிசம்பர் 10 இந்த மனித உரிமை தினம் பிரகடனப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக பல்வேறு நிலைகளில் பலவாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று இலங்கையிலே ஒரு கடந்த தசாப்தங்களுக்கு மேலாக ஒரு ஒரு போராட்டம், ஒரு உள்நாட்டு ஆயுத போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த காலத்தில் இருந்து பல்வேறு மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு இழப்புகள் சந்தித்திருக்கின்றோம். அது 2009 மே வரை அதனுடைய தாக்கங்கள், அழிவுகள் ஒரு இனப்படுகொலை வரை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. 48 ஐக்கிய நாடுகள் சபையிலே இந்த இனப்படுகொலை தொடர்பான ஒரு பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டு அவை 52 நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய அல்லது அந்தந்த நாடுகளில் பொறுப்புகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இலங்கையினுடைய இந்த மனித உரிமை மீறல், இனப்படுகொலை, இந்த விவகாரங்கள் ஒரு மனித உரிமை தத்துவ அந்த சிந்தனை புலத்திலே பல நிலைகளிலே விவாதிக்கக்கூடிய, உரையாடக்கூடிய வாய்ப்புகள் இன்று வரை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம், இலங்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய, இப்ப சமீபத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இயற்கை பேரிடர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கங்கள், அதனுடைய அழிவுகள், குறிப்பாக ஒரு வாழும் உரிமை கூட ஒரு இயற்கை சீற்றத்தால் எவ்வாறு பாதிக்கப்படும், எவ்வாறு மீறப்படும் என்பதற்கு சமீபத்திய உதாரணங்கள் காரணமாக இருக்கின்றன. இதை விட 1948 இலங்கையிலே இருக்கக்கூடிய, குறிப்பாக மலைய மக்கள் தொடர்பான குடியுரிமை பறிக்கப்பட்டு இங்கிருந்து தமிழகத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த ஒரு பெருந்தொகையான மக்கள், அவர்களுடைய உரிமை அன்று 48 பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் நினைத்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம்தான். இவ்வாறு பல்வேறு கோணங்களில் இந்த மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது முக்கியமாக நாம் கவனிக்கப்பட வேண்டிய விடயம். 90களில்
குறிப்பாக இலங்கையில நடந்த இந்த சித்திரவதைகளும் காணாமல் போதல் இந்த மாதிரியான விவகாரங்கள் வந்து அதிகமாக 90-91 உலகத்திலேயே அன்றைக்கு இலங்கை தான் அதிகமாக காணாமல் ஆக்கப்பட்டோருக்கும் ஒரு ஒரு முறையற்ற கைதுகளும் முறையற்ற ஒருதலைபட்சமான தண்டனைகளும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்த நாடுகளில் இலங்கை அந்த 90-91 காலப்பகுதியிலே ஒரு முதல் தர நாடாக இருந்தது என்பதை சர்வதேச மனித உரிமை அறிக்கைகளிலே இனங்காணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கிறது. இதனுடைய ஒரு தொடர்ச்சியிலே தான் இன்று வரை நம் மனித உரிமைகள் நான் நினைக்கின்றேன் ஓரளவு ஒரு 80களுடைய ஆரம்பங்களில் அதிகமாக இந்த மனித உரிமைகள் பற்றி அல்லது ஒரு வாழ்வாதார உரிமைகள் பற்றிய விடயங்கள் ஒரு பேசுபொருளாக்கப்படுகின்ற ஒரு சூழல் வந்து இலங்கையிலே மலையகத்திலே தான் அதிகமாக இவ்வாறான விடயங்கள் பேசுபொருளாக்கப்பட்ட ஒரு நிலை. அதிலே குறிப்பாக அந்த காலத்திலே மலையகத்திலே ஒரு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பல உதயமாகி இந்த மலைய மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார உரிமைகள் பற்றிய அந்த மனித உரிமை மீறல்கள் பற்றிய விடயங்களை ஏற்கனவே மலையகத்தில் தொழிற்சங்கங்கள் அதிகமாக காலூன்றி இருந்த ஒரு நிலையிலே இந்த அரசு சார்பற்ற என்ஜிஓக்களுடைய இந்த பணிகள் ஒரு விதத்திலே இந்த தொழிற்சங்கங்களுடைய பணிகளை கூட சற்று முடக்குகின்ற அல்லது அவர்களுடைய எதிர்காலம் தொடர்புள்ள ஒரு மாற்று ரீதியாக சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்புகளையும் மலையகத்திலே உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மை காணப்பட்டது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில வந்து சரியாக ஒரு ஆய்வு ரீதியாக கணிப்பாக சொல்ல வேண்டுமானால் 85களுக்கு பின்னர் தான் இந்த மனித உரிமை செயற்பாடுகள் மனித உரிமை இயக்கங்களுடைய வாய்ப்புகள் வந்து கூடுதலாக இருந்த ஒரு காலம் 85களுக்கு பின்னர். அப்ப 85களுக்கு பின்னர் பல்வேறு மனித உரிமை செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது குறிப்பாக அரசு தரப்பிலே முன்வைக்கின்ற அந்த ஒரு அரச பயங்கரவாதத்துக்கு ஊடாக மனித உரிமை மீறல்கள் கட்டவிழ்க்கப்பட்டு பல்வேறு ஒரு உயிர் படுகொலை வர சித்திரவதைகள் எதிராக என பல வகையில நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே தான் இந்த பல்வேறு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் ஒரு சர்வதேச பன்னாட்டு நிறுவனங்களுடைய ஆதரவோடையும் உதவிகளோடையும் பல கட்டமைப்புகள் நிறுவனங்களை உருவாக்கி இந்த மனித உரிமை விவகாரங்கள் வந்து ஒரு விதத்திலே சிவில் உரிமை இயக்கங்களுக்கு அப்பால் இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய ஒரு ஒரு பேசுபொருளாக அல்லது அவர்களுடைய ஒரு முதன்மையான நிகழ்ச்சி நிரலுக்குள் இந்த மனித உரிமை விவகாரம் கொண்டு வரப்பட்டது என்பதையும் நாம் மறுப்பதற்கு இல்லை. அப்ப இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மனித உரிமைகளை கையாளுகின்ற பொழுது ஒரு விதத்திலே அரசுக்கும் இந்த மனித உரிமை செயல்பாடுகளுக்கும் இடையில ஒரு வகையில ஒரு 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 இணக்கத்தன்மையை அல்லது ஒரு சந்தர்ப்பவாத அல்லது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புக்கு ஒரு நியாயமான தீர்வுகள் அல்லது நியாயமான ஏற்பாடுகளை பெற்றுக் கொடுப்பது என்பதை இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஒரு வகையில அரசுக்கும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரல்களுக்கும் இடையில நடுவில் இருந்து ஒரு வகையான ஒரு தரகுத்தன்மையான ஒரு விதமாக கையாளுகின்ற ஒரு வாய்ப்புகளாகவும் இலங்கையில இருந்திருக்கிறது என்பதையும் நாம் மறுப்பதற்கு இல்லை. இதனால்தான் இன்று வரை இந்த மனித உரிமை விவகாரங்கள் ஒரு விதத்தில் ஒரு பெரிய நிதி உதவிகளுடன் சம்பந்தப்பட்ட விவகாரமாக இன்று வரை இப்ப இன்றும் செம்மணி போன்ற இடங்களில் அதிகமாக இந்த இந்த படுகொலை இந்த எங்களுடைய இந்த கொலை செய்யப்பட்ட இவர்களுடைய இந்த புதைகுழி விவகாரம் தோண்டப்படுவது என்பது கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதி அரசு சொல்லுகின்ற அல்லது அரசு பலருடைய நிதியை எடுத்து தான் செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. அப்ப அந்த நிதியினுடைய கொள்ளளவு நிதியினுடைய அந்த வருகை தான் அதை துரிதப்படுத்துவதா அல்லது அதை சற்று மந்த நிலையில் கொண்டு போவதா என்ற ஒரு நிலையை தீர்மானிப்பது என்பது அங்கே இருக்கக்கூடிய சர்வதேச அந்த நிறுவனங்களும்
அந்த நிறுவனங்கள் சார்ந்து இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளில் இருந்தால் அது தங்கி இருக்கிறது என்பதையும் நாம் மறுப்பதற்கு இல்லை. இப்போ இந்த வகையில் இந்த மனித உரிமை செயற்பாடுகள் அல்லது மனித உரிமை இயக்கம் அல்லது சிவில் உரிமை இயக்கங்கள் என்பது எப்படி ஒரு அமெரிக்காவில் 1920களுக்கு பின்னர் ஒரு சிவில் சமூக இயக்கங்கள் அமெரிக்காவில் மையம் கொண்டு அது ஏனைய ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் மையம் கொண்டு ஒரு எழுச்சி வருகின்ற ஒரு தன்மைகள் எப்படி இருந்ததோ 68களுக்கு பிறகு குறிப்பாக லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இந்த பிரான்சில் ஏற்பட்ட 2வது புரட்சி பிரெஞ்சிய புரட்சி 68களுக்கு பின்னர் இந்த மனித உரிமைகள் பற்றி ஏற்கனவே அமெரிக்கா, பிரான்ஸ், சோவியத் ரஷ்யா இந்த நாடுகளிலே ஏற்பட்ட அந்த சிந்தனை அந்த செயல்பாடுகள்லாம் இந்த மனித உரிமைகள் பற்றிய ஒரு தத்துவார்த்த விளக்கத்தை ஒரு செயற்பாட்டு ரீதியான ஒரு மக்களுக்கு நன்மை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பல்வேறு உரையாடல்களை நிகழ்த்துகின்ற அந்த செயற்பாட்டாளருக்கான ஒரு கோட்பாடுகளை முன்வைக்கக்கூடிய உள்ளாற்றல் இக்காலத்திலே தான் வருகிறது. அப்போ 68-70களுக்கு பின்னர் பெரும்பாலும் இந்த ஆசிய, ஆப்பிரிக்க, குறிப்பாக லத்தீன் அமெரிக்க நாடுகளை மையப்படுத்தித்தான் இந்த மனித உரிமைகள் பற்றிய அந்த மனித உரிமைகள் செயற்பாட்டுக்கான அந்த சிந்தனை பற்றிய ஒரு மாற்று களங்களை, ஒரு மாற்று சிந்தனைகளை முன்வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இக்காலத்திலே தான் ஏற்பட்டது. அதிலேயும் குறிப்பாக இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த சோவியத் ரஷ்யாவினுடைய உடைவுக்கு பின்னர் 90களுக்கு பின்னர் இந்த கிழக்கு ஐரோப்பாவில் ஏற்பட்ட மாற்றங்களும் லத்தீன் அமெரிக்க, ஆப்பிரிக்க நாடுகளில் ஏற்பட்ட மாற்றங்களும் குறிப்பாக 3ஆம் உலக நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளில் ஏற்பட்ட இந்த விடுதலை போராட்டங்கள் சார்ந்தோ அல்லது இனத்துவ அல்லது பழங்குடி மக்கள் சார்ந்தோ அல்லது பெண்கள் சார்ந்தோ இவ்வாறான பல்வேறு பிரிவினர்களுடைய மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பல புதிய சிந்தனைகளை உள்வாங்க வேண்டிய வாய்ப்புகள் இந்த ஒவ்வொரு நாடுகள் அல்லது இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகளுக்கு ஏற்படுகின்றது. இதில் இலங்கையை விட இந்தியாவில் தான் குறிப்பாக 68-69களுக்கு பிறகு இந்த நக்சல் பாரி இயக்கம் என்று இந்த இடதுசாரி பின்னணியில் உருவாகின ஒரு புரட்சி மாவோயிஸ்டுகள் என்று சொல்லப்படுகின்ற இவர்கள் மீது அது இந்திரா தலைமையிலான இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்திரா காங்கிரஸ் கட்சி தலைமையில் இருந்த காலம் என்றாலும் சரி அல்லது இன்றைக்கு பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் சரி இவர்களுடைய காலத்திலே தான் இந்த இளைஞர்கள் எப்படி இலங்கையில் அமெரிப்படை காலத்தில் என்ன விதமான இளம் தலைமுறைகள் எவ்வாறு குறிவைத்து தாக்கப்பட்டார்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் காஷ்மீர், மணிப்பூர், நாகாலாந்து இந்த நாடுகளில் இந்த காணாமலாக்கப்பட்டு பெற்றோர்களுடைய அமைப்புகள், காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அந்த பிள்ளைகளுடைய வேண்டி நின்று போராடுகின்ற வாய்ப்புகள் இன்றைக்கும் குறிப்பாக இந்தியாவிலே நாம் பார்க்கலாம். அப்போ இந்த அடிப்படையில் தான் இப்போ கடந்த வாரம் திருப்பரங்குன்றத்தில் நடந்த அந்த விளக்கு கொளுத்துறதில் தொடர்பாக எப்படி நீதிமன்றம் கூட நீதிமன்ற தீர்ப்பு கூட ஒரு இந்துத்துவ சார்பு சார்ந்த ஒரு மதநிலைப்பட்டு எப்படி இயங்கும் என்பதற்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு நாங்கள் கண்ணால் பார்த்தோம். அப்போ இவ்வாறு இந்த மனித உரிமை செயற்பாடுகள் ஒரு சமூக நீதியின் வேண்டி நிற்கக்கூடிய இந்த பின்னணி ஒரு விதத்தில் ஆளும் அரசினுடைய கருத்தியலும் அவர்களை வழிநடத்துகிற சித்தாந்தமும் தான் அந்த மனித உரிமை மீறலை பாதுகாக்கிறதுல ஒரு பிரதானமான செல்வாக்கு செலுத்துகின்ற வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் அதிகமாக மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இருந்த பத்திரிகை துறை, பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு பல துன்புறுத்தலுக்கு உள்ளாகப்பட்ட மரபு இலங்கையில் இருக்கிறது. ஆனால் அதே நேரம் அந்த இதற்கு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மோம் கொடுக்க முடியாமல் நாட்டை விட்டு சென்ற வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. அது சிங்களமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், எந்த தரப்புறாக இருக்கலாம். ஆனால் ஒரு கருத்து சுதந்திரம் என்றதுக்கோ அல்லது நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்காக ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகளோ ஒரு அமைப்பை கட்டுவதற்கோ அல்லது பத்திரிகை சுதந்திரமோ இவைகளெல்லாம் மறுக்கப்பட்ட வாய்ப்புகள். நீங்கள் 90களில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
செய்தி தணிக்கை என்ற ஒரு விடயம் இருந்தது. இப்போ தன்மான் சிங் எனக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும். பல கட்டுரைகள் முழு கட்டுரைகளே தணிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டு அதை நாங்கள் கருத்தை அந்த தணிக்கை செய்யப்படுறதெல்லாம் ஒரு கருத்தை இங்கால அழித்து பிரசுரிக்கப்பட்ட காலமெல்லாம் இருந்தது. அப்போ அந்த அளவுக்கு பத்திரிகை சுதந்திரம் கூட பறிக்கப்பட்ட அந்த உரிமை கூட பறிக்கப்பட்ட ஒரு காலத்திலே தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கடந்து வந்திருக்கின்றோம். இப்போ இன்றைக்கு வரைக்கும் பத்திரிகையில் நாங்கள் ஒரு மாற்று செய்திகள் சிந்தனைகளை கட்டுரைகளை எழுதுவதில் கணக்கு பிரச்சனை இருக்கு, சுய தணிக்கைகள் கணக்கு இருக்கிறது. இப்போ இன்றும் ஏன் எங்களால் ஒரு ஆரோக்கியமான சமூகத்துக்கு தேவையான பல கருத்துக்களை இன்றைக்கும் இந்த பேரிடர் காலத்திலே இந்த அரசு செய்கின்ற இந்த மீட்பு நடவடிக்கைகளை ஒரு மக்கள் நலன் சார்ந்து என்னென்ன மாதிரி செய்யப்பட வேண்டும், எப்படி என்றதற்கான ஆலோசனைகளை கூட வைக்க முடியாத அளவுக்கு, கட்டுரைகள் எழுத முடியாத அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. நீங்க கேட்கலாம், ஏன் அந்த கட்டுரைகள், ஆனால் பல எண்ணிக்கை செய்திகளை வெளியிடுவதில் கூட பல தடைகள் இருக்கிறது. இன்னும் இந்த இயற்கை பேரிடர் சார்ந்த பாதிப்புகளை முழுமையாக பத்திரிகைகளில் வெளிக்கொண்டு வர முடியவில்லை. ஆனால் அந்த செய்திகளை கொண்டு வந்தது மாதிரியான ஒரு பொய்யான போலியான ஒரு தோற்றப்பாடை கொண்டுதான் இன்றைக்கு இயங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்ப இவ்வாறான மனித உரிமை மீறல்கள் பல நிலைகளில் பல தளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே தான் இன்றைக்கு மனித உரிமை தினத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கு. மனித உரிமை தினம் என்பது வெறுமனவே ஒரு ஆண்டு துவசம் மாதிரி மட்டுமல்ல. இரண்டா பெரும்பாலும் ஒரு ஆண்டு துவசம் மாதிரி நாங்கள் அந்த நாள் சிந்திக்கிறது மட்டுமல்ல. உண்மையில இந்த மனித உரிமைகள் தினம் என்பது நீங்க பார்த்தீங்கன்னா 48 இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த மனித உரிமை அந்த செயற்பாட்டுக்கு ஊடாக பல்வேறு கோரிக்கைகளும் பல்வேறுபட்ட சிந்தனைகளும் இதனுடைய அந்த நீட்சியிலே தான் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் இந்த மனித தர்மம் அல்லது மனித நாகரிகம் அந்த உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்கான அந்த சிந்தனையினுடைய திரட்சி ஒரு நீண்ட வரலாறு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நீண்ட வரலாற்றுக்கு ஊடாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்ந்து வரக்கூடிய கருத்துக்கள் இன்னும் அதுக்கான ஒரு மாற்று ரீதியான வலுவான கருத்தேற்றங்களை வேண்டி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம். இந்த ஒரு நிலையில ஒரு ஒவ்வொரு அன்றாடத்தில் ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு கணமும் மனித உரிமை எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், அப்படி பாதுகாக்கப்படுவதற்கான ஒரு நடைமுறை செயற்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆண்டு நினைக்கிறேன் அன்றாட வாழ்க்கையில் மனித உரிமைகள், அப்படிதான் அன்றாட வாழ்க்கையில் மனித உரிமைகள் என்ற பொருண்மையில இந்த ஆண்டு பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப அன்றாட வாழ்க்கையில் மனித உரிமைகள் இலங்கை சூழலில் ஒரு பல்லின சமூகம் வாழக்கூடிய அந்த ஒவ்வொரு சமூகங்களுடைய சமூக பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்த முடியாத ஒரு சமூக அநீதிகளை தொடர்ச்சியாக ஒவ்வொரு சமூகமும் முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இயற்கை பேரிடர்கள் கூட எங்களை வஞ்சிக்கக்கூடிய நிலையில இந்த மனித அன்றாடம் வாழ்வியலில் மனித உரிமை எவ்வாறு எதனை நோக்கி நாம் பாதுகாக்கப் போகிறோம் என்ற அடிப்படையில் இந்த அமர்வை இதை நாங்கள் நிகழ்த்துகின்றோம். முதலில் மனித உரிமை சட்டத்தரணியாகவும் பல செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற கபிலன் அவர்கள் இப்பொழுது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் மனித உரிமைகள் என்ற தலைப்பிலே தன்னுடைய கருத்தை முன்வைப்பார். இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மதுசூதனன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு மனவாளராக வைத்திருக்கின்றவர்களே, அவையோர்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள்.
நான் பேச எடுத்துக்கொண்ட விடயங்கள் பலவற்றை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிவிட்டார். நான் யோசிக்கின்ற எண்ணத்தை நான் இப்போ கதைக்கிறது இருந்தாலும் நான் சில விடயங்களை நான் முன்வைக்க வேண்டும். இந்த மனித உரிமைகள் என்ற விடயம் இவர் சொன்னது போன்று லேசாக கிடைத்த விடயம் அல்ல. உங்களுக்கு தெரியும், உலக யுத்தம் இடம்பெற்று, இரண்டாவது உலக யுத்தம் இடம்பெற்று எவ்வளவோ உயிர்கள் பலி கொடுக்கப்படும். 30 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் உயிர்கள் பலி கொடுக்கப்படும். எவ்வளோ உடைமைகள் சேதமாக்கப்படும். இவ்வளவு தியாகங்களுக்கு மத்தியில் தான், இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் உருவாக்கம். அதன் பின்னர் இவர் குறிப்பிட்டது போன்று 1948ஆம் ஆண்டு இந்த அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் என்று, இந்த மனித உரிமைகள் என்னென்ன, மனிதனுக்கு இருக்க வேண்டிய உரிமைகள் என்ன என்று சொல்லி ஒரு மனித உரிமைகள் ஆவணம் ஒன்று வரையப்பட்டது. அது முன்னால் உங்களுக்கு தெரியும், எலெனர் ரூஸ்வெல்ட் என்று சொல்கிறது அமெரிக்காவில் உள்ள ஜனாதிபதியினுடைய பாரியார் அவர்களின் தலைமையில் தான் இந்த ஆவணம் வரையப்பட்டது. இந்த ஆவணம் வரையப்படுகின்ற பொழுது கூட அந்த ஆவணத்துக்கு பல சவால்கள் இருந்தன. எங்கள் நாட்டிலும் இருக்கிற அதே மாதிரி தான் அங்கேயும் அந்த ஆவணத்தை வரைகின்ற பொழுது பல்வேறு சவால்கள், எத்தனையோ வரைவுகள் வரையப்பட்டு என்ன உலக நாடுகள் பல சேர்ந்து தான் அதை உருவாக்குகின்ற பொழுது பல கருத்து முரண்பாடுகள் வரும். ஆகவே அந்த வகையில் பல வரைவுகளுக்கு பின்னர் 1948ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தான் இந்த அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் என்பது ஐக்கிய நாடுகள் சபையினால் ஏற்று அங்கீகரிக்கப்பட்டது. அவ்வாறு அந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஆவணமானது முதல் மனித உரிமைகளை உள்ளடக்கிய ஒரு பொதுவான ஒரு ஆவணமாக இருக்கின்றது. அது ஒரு சட்ட ரீதியான ஆவணம் அல்ல, என்னென்ன மனித உரிமைகள் இருக்க வேண்டும் என்று உள்ளடங்கப்பட்ட ஒரு ஆவணம். அந்த ஆவணம் சபையிலே சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது அங்கே அந்த தவிசாளர் குறிப்பிட்டார், இது ஒரு நவீன மேக்னா கார்ட்டா. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மேக்னா கார்ட்டா 1815ஆம் ஆண்டில் பிரித்தானியாவில் ஜோன் மன்னருக்கு எதிராக அவரது ஆட்சி அதிகாரங்கள், எதேச்சி அதிகாரமான அதிகாரங்களை பயன்படுத்தியதற்கு எதிராக அங்கே மக்கள் கொதித்தெழுந்து அவர், அதாவது மன்னருக்கு எதிராக மன்னருடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டார். அதுதான் மேக்னா கார்ட்டா ஒப்பந்தம் சொல்லுகிறார். அதற்கு பின்னர் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினால் வரையப்பட்ட இந்த அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தை நவீன மேக்னா கார்ட்டா என்று அவர் குறிப்பிட்டார். அவ்வாறு வரையப்பட்ட அந்த மனித உரிமைகள், அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனமானது பிரதானமாக 4 விடயங்களை உள்ளடக்கியிருந்தார். 4 மனித விழுமியங்களை உள்ளடக்கி இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. என்னென்று சொன்னால், ஒன்று சமத்துவம், நீதி, மற்றது சுதந்திரம், மற்றது கௌரவம். இந்த 4ம் தான் இந்த நம்முடைய மனித உரிமையினுடைய அடிப்படையாக நாங்கள் பார்க்கிற விடயங்கள். அதாவது சமத்துவம், நீதி, அடுத்தது சுதந்திரம், மற்றது கௌரவம் அல்லது கண்ணியம் என்று சொல்கிற அந்த 4 விழுமியங்கள் மிக பிரதானமானவை. அந்த 4 விழுமியங்களை மையப்படுத்தியதாகத்தான் இந்த ஆவணம் வரையப்பட்டது. இந்த ஆவணத்தில் முதலாவது உறுப்புரை சொல்லுவோம், மனித பிறவியினர் யாவரும் சுதந்திரமாகவே பிறக்கின்றனர், அவர்கள் யாவருக்கும் உரிமைகள் சமன் என்று அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் அது பிறக்கின்ற பொழுது எல்லோருமே மனிதர்களாகத்தான் பிறக்கின்றனர். அதன் பின்னர் தான் நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம், எங்களுக்கு இனம் என்ற சாயல் பூசப்படுகிறது, மதம் என்ற சாயல் பூசப்படுகிறது, இவ்வாறு பல விதமான விடயங்கள் எங்களுக்குள் உட்புகுத்தப்படுகிறது. அதன் ஊடாகத்தான் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உருவாகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த மனித உரிமை என்ற விடயம் இவர் சொன்னது போன்று 48 தொடங்கி இன்று வரை எனது போராட்டமாகத்தான் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது போராட்டங்களும் தியாகங்களும் ஊடாகத்தான் அந்த மனித உரிமைகள் காலத்துக்கு காலம் வென்றெடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக அவங்களுக்கு தெரியும், அதற்கு பின்னர் பல்வேறுபட்ட மனித உரிமை சமவாயங்கள் உருவாக்கப்பட்டன. அதாவது சிவில் அரசியல் உரிமைகளுக்கான சமவாயங்கள் 66 கொண்டு வரப்படுகிறது. பொருளாதார சமூக சமவாயங்கள், அதன் பின்னர் பெண்களுக்கான விசேடமான பாரபட்சங்களுக்கு எதிரான சமவாயங்கள், பிற சிறுவர்கள் சம்பந்தமான சமவாயங்கள், அதன் பின்னர் உங்களுக்கு தெரியும் புலம்பெயர் தொழிலாளர்கள் சம்பந்தமான சமவாயங்கள், இவ்வாறு பல்வேறுபட்ட சமவாயங்கள்.
அண்மையில் 2006 காலப்பகுதியில் தான் இயலாமையுடைய நபர்கள் அல்லது விசேட தேவையுடைய நபர்கள் சம்பந்தமான சமவாயம், பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சமவாயங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் ஏற்று அங்கீகரிக்கப்படுது. ஆகவே இதை தொடர்ந்து குறிப்பிட்டது போன்று பல்வேறுபட்ட போராட்டங்களும் தியாகங்களும் தான் இந்த மனித உரிமையை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் என்பது ஒரு மிக முக்கியமான ஆவணம். அதுதான் என்று சர்வதேச ரீதியாக ஒரு அளவுகோலாக இருக்கின்றது. மனித உரிமைகளை அளக்கின்ற ஒரு அளவுகோலாக இருக்கின்ற அந்த சமவாயம் 30 காத்திரமான உரிமைகளை கொண்டிருக்கிறது. அந்த உரிமைகள் அடிப்படையில் தான் எல்லாமே நாங்கள் கணித்துக் கொள்கிற தன்மை காணப்படுகிறது. அந்த சாசனத்தில் குறிப்பாக அந்த சாசனத்தின் அடிப்படையில் தான் பல்வேறு நாடுகளுடைய அரசியல் அமைப்புகள் வரையப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இலங்கை, இந்தியா போன்ற அரசியல் அமைப்புகள் கூட இந்த சாசனத்தில் இருக்கின்ற உரிமைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக. அதே போன்று பல்வேறுபட்ட சர்வதேச தீர்ப்புகளாக இருக்கலாம், ஒரு நாட்டினுடைய நீதிமன்ற தீர்ப்புகளாக இருக்கலாம். அந்த தீர்ப்புகளையும் இந்த ஆவணத்தில் இருக்கின்ற உரிமையான சொல்லப்பட்ட உரிமை விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த 75 வருட கால இந்த ஓட்டத்தில், இந்த மனித உரிமைகள் என்ற ஓட்டத்தில் இந்த ஆவணம் இப்பொழுது சர்வதேச வழக்காட்டு சட்டமாக மாறியிருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இதுக்கு எந்த விதமான ஒரு சட்ட வலிதுமற்ற ஒரு ஆவணம். ஆனால் இன்றைக்கு அந்த ஆவணம் ஒரு சர்வதேச வழக்காட்டு சட்டமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது பல்வேறுபட்ட பிரயோகங்களை அல்லது அதனை பாவிக்கின்றார்கள், அந்த விடயங்களை பாவிப்பதன் ஊடாக அது சர்வதேச வழக்காட்டு சட்டமாக இன்று மாறி இருக்கிறது. அந்த 30 உறுப்புகளை நீங்கள் வாசிக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டிய ஒரு ஆவணம். அதே போன்று இந்த விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது இன்றைய காலகட்டம் என்ன என்று நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அப்போ அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். அவர் ஒரு விடயத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இன்னும் சமத்துவமின்மை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, அதே போன்று மோதல்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த காலநிலை மாற்றங்களினால் பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன. சமூகங்களுக்கு இடையிலே பிரச்சனைகளை தூண்டி விடுகின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. அதே மாதிரி நாடுகளுக்கு இடையிலே பிரச்சனைகளை தூண்டி விடுகிற தன்மை காணப்படுகிறது. அது இன்று காணப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய சவால். இந்த 4 விடயங்களும் மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. மனித உரிமைகளை விடயங்களை பற்றி கதைக்கின்ற பொழுது இது ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது. ஒரு 12 நிமிடங்களுக்கு ஒருவர் யுத்தத்தினால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார். உலக நாடுகளை நாங்கள் எடுத்து பார்க்கிற தரவுகளின்படி 12 நிமிடங்களுக்கு ஒரு நபர் யுத்தத்தின் போது கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார். 14 மணித்தியாலங்களுக்கு ஒருவர், அதாவது ஒரு மனித உரிமை ஆர்வலர் அல்லது ஒரு பத்திரிகையாளர் அல்லது ஒரு தொழிற்சங்கவாதி கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் அல்லது காணாமலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அதே போல 5 ஒருவர் பாரபட்சத்துக்கு உள்ளாக்கப்படுவதை உணர்கிற தன்மை காணப்படுகிறது. பாரபட்சத்துக்கு உள்ளாக்கப்படுது. நாங்களும் இருக்கின்றோம். குடும்பத்துக்குள்ளே சில நேரம் பாரபட்சத்தன்மையை நாங்கள் உணரலாம். 5 ஒன்று என்ன நான் பங்கு தெரியுது என்று நினைக்கலாம். ஆனால் குடும்பத்துக்குள்ளே சில நேரம் பாரபட்சம் இருக்கலாம். அல்ல நாங்கள் செல்லுகின்ற வேலைத்தலங்களில் உணரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் நாங்கள் பாடசாலைக்கு செல்கின்ற பொழுது அல்லது இந்த விடயங்கள் உணரப்படக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதாவது 5 ஒருவருக்கு இந்த சமத்துவ பாரபட்சங்கள் என்ற விடயத்தை உணர்கிற தன்மை பாடம். இவ்வாறு அதாவது ஐக்கிய நாடுகள் தரவுகள் குறிப்பிடுகிறது. ஆகவே இன்றைய காலகட்டத்தில் ஏன் நாங்கள் இந்த மனித உரிமையை கதைக்க வேண்டும்? ஏற்கனவே அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். இந்த மனித உரிமை என்றது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காணப்படுவதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்று மீண்டும் இந்த அடிப்படைவாதங்கள் என்ன ஆரம்பத்தில் இந்த 2ஆம் உலக யுத்தத்துக்கு காரணமாக வழிவகுத்த விடயங்கள், அதனூடாக மனித உரிமைகள் தோற்றம் பெற்றன. இன்று மீண்டும் அதே அந்த அடிப்படைவாதங்கள், மதவாதங்கள், இந்த விடயங்கள் மீண்டும் தலை தூக்குகிற தன்மைகள் காணப்படுகிறது. சில நாடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கிற ஆட்சி மாற்றங்கள் கூட அந்த அடிப்படைவாதங்களை நோக்கி மக்கள் செல்லுகிற தன்மை காணப்படுகிறது. உதாரணமாக கிட்டத்தட்ட அண்மையில் கூட
ஜெர்மன் நாட்டை பார்க்கின்ற பொழுது அங்கത്തെ மக்கள் புலம்பெயராக்களை எதிர்க்கிற தன்மை உருவாகும். ஆரம்பத்தில் நாங்கள் மனித உரிமைகளை கதைக்கின்ற பொழுது புலம்பெயர்வதற்கான உரிமை எல்லாருக்கும் சமத்துவம் என்ற விடயங்கள் கதைக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த விடயங்கள் என்ன மாற்றம் அடைகிற ஒரு போக்கு காணப்படுவதனால் தான் நாங்கள் இந்த மனித உரிமைகள் என்ற விடயத்தை சில நேரம் இது ஒரு என்னது வெளியில இருந்து அல்லது எங்கேயோ அகிலத்தில் எங்கேயோ இருந்து வந்த ஒரு விடயமா என்ற ஒரு பெரிய ஒரு விடயத்தை நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு காணப்படும். ஆனால் மனித உரிமை என்பது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையுடன் ஒன்றிணைந்தது என்ற விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக இந்த முறை கூட ஏன்னா இந்த விட நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது இது என்னது இந்த மனித உரிமை என்றது இங்கேயோ விட்டு செல்லுமா என்ற ஒரு பிரச்சனை காணப்படுது. ஆகவேதான் இந்த முறை சர்வதேச ரீதியாக அந்த நிகழ்வை நினைவு கூறுகின்ற பொழுது அன்றாட வாழ்க்கையில் மனித உரிமை என்ற விடயத்தை அல்லது துணிப்பொருளை ஏற்று அதை அந்த விடயத்தை வலியுறுத்துகின்றார். என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த மனித உரிமைகள் என்ற விடயம் எங்களுடைய வார்த்தை நாங்கள் கதைத்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த வார்த்தையில கூட மனித உரிமை இருக்கும். நாங்கள் பேசுகின்ற கண்ணியமான வார்த்தை, மற்றவரை கௌரவப்படுத்தி பேசுகின்ற பொழுது கூட அந்த மனித உரிமை இருக்கும் என்று சொல்றார். அதாவது அன்றாட வாழ்க்கையில் அந்த மனித உரிமை இருக்கு. ஏன்னா நாங்கள் பல இடங்களில் நாங்கள் பார்க்கின்ற சமூக வலைத்தளங்களை பார்க்கின்ற பொழுது இந்த ஹேட் ஸ்பீச், வெறுக்கத்தக்க பேச்சு என்பது இருக்கிறது. நாங்கள் என்ன எங்களுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு என்பதற்காக நாங்கள் எல்லா விதத்தையும் எழுதி கொண்டு போகிறோம். எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தால், இன்னொரு தனிப்பட்ட பிரச்சனை இருந்தால் நாங்கள் என்ன எங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் எழுதி கொண்டு போகிறோம். அது எங்களுடைய பேச்சு சுதந்திரம் இருந்தாலும் மனித கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். ஆகவே இது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் சுவாசிக்கின்ற காற்றிலும் மனித உரிமைகள் இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் உண்ணுகின்ற உணவுலையும் மனித உரிமைகள் இருக்கின்றது. ஆகவே மனித உரிமை என்றது நாங்கள் பிரிக்க முடியாத ஒரு விஷயம் எங்களுக்குள்ள இருக்கின்றது. அதை பலர் நாங்கள் யோசிக்கின்றது இந்த மனித உரிமை என்றது எங்கேயோ இருந்து வந்தது அல்ல, இது எங்களுக்குள்ளேயே இருக்கின்ற ஒரு விடயம் என்பதை நாங்கள் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. இந்த நான் எப்படி நடக்கின்றேன், நான் மற்றவர்களை எப்படி நடத்துகின்றேன், மற்றவர்கள் என்னை எப்படி நடத்த வேண்டும் என்ற விடயங்களை கட்டமைக்கின்றது இந்த மனித உரிமை. நான் எப்படி நடக்கின்றேன், நான் மற்றவரை எப்படி நடத்துகின்றேன், மற்றவர்கள் என்னை எப்படி நடத்த வேண்டும் என்ற விடயங்களை இந்த மனித உரிமைகள் என்ற கட்டமைப்பு உருவாக்கும். அந்த கட்டமைப்புக்குள்ளே இருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மனித உரிமை எங்களோட பின்னி பிணைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கு. அதே வேளையில் சொன்னது போல இந்த மனித உரிமைகள் என்ற விடயங்கள் எதிர்மறையான விடயங்களை தான் நாங்கள் பார்ப்போம். மனித உரிமை பாதுகாப்பு. எங்களுக்கு சில மனித உரிமைகளில் நாங்கள் வழங்குவதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய சுபீட்சமாக இருப்பதற்கும் இந்த மனித உரிமைகள் உதவுகின்றன. சாதாரண வாழ்க்கையில் அது மனித உரிமைகள் எங்களுக்கு தேவைப்படும். அதே போன்றது இன்றைய காலகட்டங்களில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சவால், உதாரணமாக நாங்கள் ஒரு கைது செய்த நபரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் அந்த கைது செய்தது சம்பந்தமாக அவர் சட்டமுறையாக கைது செய்யப்பட்டாரா அல்ல ஒரு நியாய முறையில் கைது செய்யப்பட்டாரா, சட்ட விதி முறையில் அமைவாக கைது செய்யப்பட்டாரா என்ற விடயங்களை அவர் பார்க்க வேண்டியது. ஒரு காணாமல் ஆக்கப்பட்டவருடைய தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளினுடைய உரிமைகள் அல்லது அவர்கள் எவ்வாறு அவர்களுடைய உண்மையை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் செய்கின்ற போராட்டங்கள் ஒரு வகையான மனித உரிமைகள். அதே போன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயலாமையுடைய ஆட்கள் அல்லது விசேட தேவையுடைய நபர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு கட்டிடத்துக்குள் நுழைவதற்கு கூட வசதி இல்லாத நிலைமைதான் இருக்கிறார். அவர்களுக்கு அணுகுவதற்கான உரிமை இல்லை. அந்த அணுகுவதற்கான உரிமைக்காக அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கணும். சில இடங்கள்ல பஸ்ல கூட அந்த அவர்களை கண்டால் பஸ் ஏற்றாமல் போற நிலைமை தான் இருக்கு. அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மனித உரிமைக்காக பிரச்சனைகளுக்கு அந்த அவர்களுடைய வாழ்க்கை முறைக்காக போராடி கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்றுதான் இன்று அண்மை காலத்தில் நாங்கள் பார்த்தோம் பாரியம் மண் சரிவு. இந்த மண் சரிவின் ஊடாக அந்த மக்கள் அடிப்படை தேவைகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலை இன்னும் காணப்படுகிறது. இன்னும் அந்த நிலைமை காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டது, அவர்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டு விட்டது, அவர்களுடைய வாழ்விடங்கள் இல்லாமல் போய்விட்டது.
இவ்வாறான விடயங்கள் அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் முகம் கொடுக்கிற விடயங்களாக காணப்படுகிறது. இதே போன்று இவர் குறிப்பிட்டது போன்ற அந்த மனித உரிமைகள் சம்பந்தமாக செயற்படுகின்ற செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அல்லது மனித உரிமை பாதுகாவலர்கள் அவர்கள் மிகப்பெரிய சவால்கள் இன்றைய காலத்தில் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இலங்கையை பொறுத்தவரையில் அவர்களுடைய செயற்பாட்டுக்கு சிஐடி டிஏடியினுடைய அச்சுறுத்தல் எல்லாம் இருக்குது. அவர்களுடைய செயற்பாடுகள் சுயாதீனமாக செயற்படுத்த முடியாத ஒரு நிலைப்பாடுகள் இருக்குது. எங்கே போனாலும் ஒரு நிகழ்வை நடத்துகின்றாலும் அங்கே அவர்களுடைய பிரசன்னம் இருக்கு. ஒரு கருத்தை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலைப்பாடுகள் இருக்கு. குறிப்பாக பெண் செயற்பாட்டாளர்கள் அதைவிட கூடுதலான அச்சுறுத்தல்களுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் ஆளாவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. இவ்வாறு மனித உரிமைகள் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற நிலைப்பாடுகள் இன்றைய காலத்தில் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த மனித உரிமைகள் அன்றாட வாழ்க்கையில் எங்களோட உள்ளுக்குள் உள்வாங்கி இருந்தாலும் கூட பல்வேறுபட்ட சவால்களும் காணப்படுகின்றன. ஆகவே நாங்கள் இந்த மனித உரிமைகள் தொடர்பாக செயற்படுகின்ற அல்லது நாங்கள் செயற்பட விரும்புகின்ற பொழுது நாங்கள் அந்த மக்கள் அந்த சமூகத்தினுடைய ஒரு ஒற்றுமையை அல்லது ஒரு நல்லிணக்கத்தை அல்லது ஒரு விடயத்தை உருவாக்குவதற்கு ஏற்றால் போல் நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு காணப்படுகிறது. ஆகவே இந்த நாளாந்த வாழ்க்கையில் அந்த மனித உரிமைகள் என்ற விடயம் உங்களுக்கு தெரிய வேண்டும். எங்களுக்கு சகல வாழ்க்கையிலே எங்களுக்கு ஒரு நடக்கிற காலையில் எழுந்ததிலிருந்து இந்த மனித உரிமைகள் என்ற விடயம் உள்வாங்கி இருக்கிறது. அது சில நேரம் எங்களை கண்ணுக்கு புலனாகும். இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலைக்கு மாணவர்கள் ஒரு நெடுந்தொலைவில் இருந்து பாடசாலைக்கு வருவார். அந்த மாணவர்களும் சில நேரம் அது ஒரு சாதாரண வாழ்க்கை முறையாகத்தான் இருக்கு. அவர்கள் உண்மையிலே அவர்களுக்கு ஒழுங்கான பாதைகள் இருக்கா, சில நேரங்களில் ஒரு போக்குவரத்து வசதி இருக்கா. ஆனால் உண்மையில் அவர்கள் குறித்த மனித உரிமை மீறலுக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மனித உரிமைகள் என்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது நாங்கள் நேர்மறையாகவும் பார்க்க வேண்டும், எதிர்மறையான விடயங்களை பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு காணப்படுகிறது. அதே வேளையில் நாங்கள் இது சம்பந்தமாக கூடுதலாக போராட வேண்டிய தேவைப்பாடு இனிவரும் காலங்களில் கூடுதலாக இருக்கும் போல் இருக்கின்றன. பல்வேறுபட்ட சவால்கள் இப்பொழுது காணப்படுகிறது. அது சர்வதேச ரீதியாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா, சர்வதேச அரசியல் பொறிமுறைகள் இன்றைக்கு யுஎன் கூட ஆட்டங்காண்கிற நிலையில் தான் இருக்கிறது. குறிப்பிட்டது போல என்றால் அவர்களுக்குரிய பொருளாதார நெருக்கடி. இப்போ எங்களுடைய இலங்கைக்கு இந்த ஆண்டு சித்திரவதைக்கு எதிரான விசேட குழு வர இருந்தது. ஆனால் அவர்களுக்குரிய பொருளாதார நெருக்கடி காரணமாக அடுத்த வருஷத்துக்கு அதை பிற்போட்டிருக்கிறார். அங்கேயும் பொருளாதார ரீதியான ஆட்டங்கள் காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் என்ன சவால்கள் இருந்தாலும், என்னத்துக்காக நாங்கள் இந்த போராட்டம் செய்து தியாகங்கள் செய்து இந்த மனித உரிமைகளை வென்றெடுத்து மனித உரிமைகளை இவ்வளவு காலம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோமோ, அதை நாங்கள் இன்னும் முன்னெடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கின்றது. ஆனால் மிகவும் சவாலான காலப்பகுதியாகத்தான் இது. சர்வதேச ரீதியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய நாட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, பெரிய சவாலாகத்தான் இருக்கும். அந்த சவால்களுக்கு எதிராகத்தான் நாங்கள் எங்களுடைய குரலை கொடுக்க வேண்டும். நலிவானவர்களுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். அதனூடாகத்தான் இந்த மனித உரிமைகளை நாங்கள் வென்றெடுக்கலாம். அந்த 1948ஆம் ஆண்டு அங்கே சொல்லப்பட்ட அந்த மனித உரிமை சாசனத்தில் அதாவது அனைத்துலக மனித பிரகடனத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள், அந்த உரிமைகளை நாங்கள் வென்றெடுக்க வேண்டுமாக இருந்தால், அதை ஒரு கனவை அதை நனவாக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இந்த உரிமைகள் தொடர்பாக இன்னும் வலுவான குரல்களை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பொதுவாக எங்களுடைய ஆசிய நாடுகள் ஒப்படைக்க இலங்கை அதாவது இந்த குரல் கொடுக்கிற அளவு குறை. அது நாங்கள் பல இடங்களில் பார்த்துக்கிறோம். குரல் கொடுக்கிற அளவு சரியான குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் குரல் கொடுக்க வேண்டும். குரல் கொடுப்பதன் ஊடாகத்தான் இந்த மனித உரிமைகளை நாங்கள் வென்றெடுக்கலாம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய தமிழ் சங்கத்துக்கு நன்றி கூறி அவர்கள்
நன்றி கபிலன். அன்றாட வாழ்க்கையில் மனித உரிமைகள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த பாதுகாக்கப்படுவது கூடாக ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டங்கள், தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் இருந்திருக்கிறது என்பதை அவர் தன்னுடைய பேச்சுக்கூடாக விட்டார். இந்த மனித உரிமைகள் பற்றி இங்கு இலங்கையில விட பாடத்திட்ட பரப்பில் குறிப்பாக 78, 79 காலத்திலே தமிழக பாடப்பிறப்புகளில் மனித உரிமைகள் அந்த வயது பாட பிரிவுக்கு ஏற்ற மாதிரி மனித உரிமைகளை ஒரு பாடமாக முன்வைத்திருக்கிறார். அப்ப அந்த பாடமாக அதை முன்வைக்கிற பொழுது மாணவர்களுக்கு இயல்பாகவே தங்களுடைய பாடப்பரப்போடு ஒரு மனித உரிமைகள் பற்றிய ஒரு விரிநிலை சிந்தனையும் அந்த ஒரு மனித பண்பாட்டு அந்த கலாச்சார உணர்திறனை கடத்துவதற்கான வாய்ப்புகள் ஒரு கல்விக்கூடாக திட்டமிட்டு முன்வைக்கப்படுது. இது ஒரு முக்கியமாக அங்கு இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு குரல் கொடுக்கிறதும் எழுத்துத்துறையிலையும் சரி அல்லது நீதிமன்றங்களை தட்டி எழுப்புவதிலையும் சரி எங்களை விட இந்தியா அதில் ஒரு முன்மாதிரியாக தான் இருக்கு. அப்போ இந்தியா முன்மாதிரியாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த மனித உரிமைகள் பற்றிய ஒரு தொடர்ச்சியான கல்வி ஊட்டல். அது தொடர்ச்சியான கல்வியாக மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் அன்றாட வாழ்வியல் என்ற ஒரு கூறாக இனங்காணக்கூடிய ஒரு கலாச்சாரம் அங்கே வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பது ஒரு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விடயம். 81 யுனெஸ்கோ இந்த மனித உரிமைகள் பற்றிய ஒரு கேள்வி பதில் நோக்கில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டது. அந்த புத்தகம் 85 தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு இந்திய நேஷனல் புக் ட்ரஸ்ட் இதில் அது வெளிவந்தது. அப்போ இந்த மனித உரிமைகள் பற்றிய அந்த ஒரு கோட்பாட்டு தெளிவை அந்த சுயமொழியில் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் இருக்கிற ஒரு விடயம். அப்போ அந்த வகையில் அது ஒரு முக்கியமாக அந்த மனித உரிமைகள் பற்றிய விடயத்தை கையாண்டு இருக்கிறது. அந்த வகையில் இந்த அன்றாட வாய்ப்புகளில் எவ்வாறு இந்த மனித உரிமை விவகாரம் கையாளப்பட வேண்டும் என்பது பற்றி ஒரு சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கபிலன் முன்வைத்திருக்கின்றார். அடுத்து இந்த இயற்கை பேரிடர் இந்த காலங்களில் இந்த பெண்கள் உரிமைகள் எப்படி மீறப்பட்டிருக்கிறது அல்லது அது தொடர்ந்த ஒரு பெண்களுக்கான உரிமைகள் ஒரு மீறலாக எப்படி இருக்கிறது என்பது பற்றிய உரைய எங்களுடைய கமலேஸ்வரி அவர்கள் ஒரு சமூக செயல்பாட்டாளர். அவர் பல சந்தர்ப்பங்களில் அவருடைய உரையை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றது. அவருடைய அந்த உரைகளிலே ஒரு சமூகம் சார்ந்த அந்த மனச்சாட்சியை தட்டி எழுப்பக்கூடிய உருத்தமான கேள்விகளை முன்வைக்கக்கூடிய ஒரு தன்மை அவரிடம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 1975, 85 வரை 10 ஆண்டுகளை ஐக்கிய நாடுகள் சபை பெண்கள் ஆண்டாக பிரகடனப்படுத்தியது. 1975, 85 வரை 10 ஆண்டுகளை ஒரு பெண்கள் ஆண்டாக 10 ஆண்டுகளை பிரகடனப்படுத்தி இந்த 10 ஆண்டுகளில் இந்த காலத்திலே தான் குறிப்பாக இலங்கையில், குறிப்பாக தமிழ் சூழல்களில் இந்த பெண்கள் மீதான பெண் உரிமை தொடர்பான பெண் விடுதலை சம்பந்தமான கருத்தாக்கங்கள் அதிகமாக உரையாடுவதற்கான களங்களும் இந்த காலத்திலே தான் வந்தது. அப்போ இன்று ஏற்கனவே கபிலன் குறிப்பிட்டது போல இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பெண்களுக்கு எதிரான அவர்களுடைய அந்த அடிப்படை உரிமைகள் பற்றிய பல்வேறுபட்ட சாசனங்கள், ஆவணங்கள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே இப்போ சமீப காலங்களில் இந்த காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதல், இவைகள் ஒரு வர்க்க பிரச்சனைகள், தேசியன பிரச்சனைகள் எப்படி, தொழிலாளர் வர்க்க பிரச்சனைகள் எப்படி முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த காலநிலை
மாற்றம் அல்லது காலநிலை பிறழ்வு, புவி வெப்பமாதல், இவைகள் நாங்கள் இதுவரைக்கும் முகம் கொடுக்காத ஒரு புதிய வகையான பிரச்சனைகளை, மனித உரிமை மீறல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே இருக்கிறோம். உண்மையில வரும் வெள்ளிக்கிழமை இது தொடர்பான ஒரு உரையையும் நாம் இங்கு நீங்கள் சொன்ன தலைப்பிலேயே இந்த காலநிலை மாற்றமும் சமூக ஊடகங்களும் என்ற தலைப்பிலே பேராசிரியர் அஞ்சனி நோபர்ட் அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கின்றார். ஏனென்றால் இன்று ஓரளவு இந்த காலநிலை இந்த மாற்றங்கள் பற்றிய ஒரு விஞ்ஞானபூர்வமான நுணுக்கமான பார்வைகளை கொண்டிருக்கக்கூடிய இலங்கையில், அது தமிழில் இருக்கிற ஒருவர் என்றால் அது அஞ்சனி நோபர்ட் தான். அந்த வகையில் அவருடைய உரையை எங்களுக்கு ஒரு சமகாலத்தை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் போட்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது கமலேஸ்வரி அவர்கள் இந்த பேரிடர் காலங்களில் பெண்கள் உரிமைகள் தொடர்பிலே தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த அமைச்சங்கத்துக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, முதல் முறையாக ஒரு சபையிலே அதிகளவு ஆண்கள், பெண்களை விட ஆண்கள் அதிகளவு இருப்பதையிட்டு சற்று மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் பெண்கள் உரிமைகள் சார்ந்து அதிகளவு செயற்படுபவர். பல ஒர்க் ஷாப், ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்கள் பெரும்பாலும் பெண்களுக்கே செய்வோம். அப்பொழுது தேவையான கருத்து சென்றடைய வேண்டியது ஆண்களுக்கு. ஆனால் நாங்கள் எப்பொழுதும் இதுதான் உங்கள் உரிமை, நீங்கள் இப்படித்தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இவ்வாறு உங்கள் உரிமைகள் மீறப்படும் போது செயற்பட வேண்டும் என்றே நாங்கள் பெண்களுக்கு மாத்திரமே அதிக அளவு கூறி வந்துள்ளதால் இதை ஆண்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற ஒரு அவாவில் ஒரு சிறு பகுதியாக இந்த நிகழ்வு இருப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களில் சில பேருக்கு தெரியும், இந்த கடந்த 2 வாரங்களாக 16 days of activism ஆங்கிலத்தில் சொல்வார்கள். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான 16 நாட்கள் கொண்ட செயல்வாதம் நடைபெறுகின்றது. அது தொடர்பான விழிப்புணர்வு நடைபெறுகின்றது. அது நவம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி. ஏனென்றால் இந்த 16 நாட்களுக்குள் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி பெண்களுக்கு எதிரான அனைத்து விதமான பாரபட்சங்களையும் ஒழிப்பதற்கான ஒரு சர்வதேச தினமாகவும், டிசம்பர் 10ஆம் தேதி சர்வதேச மனித உரிமைகள் தினமாகவும் காணப்படுகின்றது. இதற்கு இடையில் பல்வேறுபட்ட மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படுகின்ற நான் கூற முடியாது, அனுஷ்டிக்கப்படுகின்றது அல்லது அது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வுகள், தினங்கள் காணப்படுகின்றது. உதாரணமாக நவம்பர் 29 நான் நினைக்கின்றேன் பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கான தினம். டிசம்பர் 1ஆம் தேதி எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம். அதே போல் டிசம்பர் 3ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கான தினம். இதற்கிடையில் கடந்த நேற்று ஊழலுக்கு எதிரான, கரப்ஷனுக்கு எதிரான தினமாக காணப்படுகின்றது. அதே போல் உங்களுக்கு சில பேருக்கு தெரிந்திருக்கலாம் ஒன்றியல் படுகொலை என்று. இது சில தசாப்தங்களுக்கு முன்னர் கனடாவில் 4 பல்கலைக்கழக ஆண் மாணவர்கள் தங்களுடைய இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி போக முடியாததுக்கு காரணம் பெண்கள் அந்த சீட்டை எடுத்துக்கிட்டனாலன்னு சொல்லி அவங்களை சுட்டுக்கொலை செய்தார். அந்த தினமும் இந்த நவம்பருக்குள்ள வர்றதுனால இது முக்கியமான நாளாக கருதி இந்த 16 நாட்கள் கொண்ட செயல்வாதம் இலங்கையிலும் அனுஷ்டிக்கப்படுகின்றது. நீங்க கண்டிப்பீங்க, இந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் எல்லாம் உடுத்திட்டு வந்திருந்தாங்க. இலங்கையில் உள்ள ஐநா ஆஃபீஸ் ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. நான் இந்த ஐநா போன்ற நிறுவனங்கள் ஏற்பாடு செய்யும் இந்த நிகழ்வுகளுக்கு ஒரு பிக் ஃபேன் அல்ல. ஏனென்றால் அது கொழும்பில் உள்ள பெரும்பாலும் எலிட் குரூப்பு தங்களுடைய ஷோக்காக செய்கிற ஒரு நிகழ்வாக நான் அதை கருதுகின்றேன். இருந்த போதிலும் இந்த 16 நாட்கள் கொண்ட செயல்வாதத்தில் பெரும்பாலும் பெண்கள் உரிமைகள் தொடர்பான பாரிய ஒரு விழிப்புணர்வு கிராம மட்டம் வரை செல்வது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த 16 நாட்கள் கொண்ட செயல்வாதத்தில் தான் அப்படி ஒரு நாட்கள் தான் இங்க பேரிடர் நடைபெற்றது. ரைட், இது பேரிடர்னு சொல்றதா அல்லது அனர்த்தம் என்று சொல்றதான்னு என் கணவர் ஒரு ஜியோகிராஃபி டீச்சர், அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன இது சரியான வார்த்தை, என்ன அனர்த்தம்னு சொல்லலாமா இல்லாட்டி பேரிடர், இடர்னு சொல்லும் போது அதோட தன்மை அதோட தாக்கத்தை குறைக்குதான்னு கேட்டா சொன்னாரு அப்படி இல்லை. எப்படி நாங்கள் சூறாவளிக்கு
ஆசிய நாடுகள் சைக்ளோன்னு சொல்கிறோமோ, ஜப்பான் போன்ற நாடுகளை டைஃபூன்னு சொல்கிறாங்களோ, அமெரிக்கா போன்ற நாடுகள் அரிக்கேன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி தான். ஒரே விஷயம்தான். அது பேரிடர்னு சொல்லலாம், அனர்த்தம்னு சொல்லலாம். ஸோ அந்த புரிந்துணர்வுல இந்த பேரிடர் வந்து எப்படி பெண்களை பாதிக்குது? பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்கு, டிசாஸ்டர் டூ நாட் டிஸ்கிரிமினேட். அனர்த்தம் யாரையும் பாகுபாடு காட்டாது. ஏழை பணக்காரனா இருக்கலாம், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, பொருளாதார ரீதியா உயர்வு தாழ்வு, யாரையும் பக்கம் எல்லாவரையும் சமமாக பாதிக்கும், பாதிப்பை ஏற்படுத்துன்றது நம்பிக்கை. உண்மையில் அது உண்மையா? அதான் கேள்வி. உண்மையில் டிசாஸ்டர் டூ நாட் டிஸ்கிரிமினேட் என்றால் பெண்கள் எவ்வாறு பல ஆய்வுகளின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டு பெண்கள் அதிகளவாக பாதிக்கப்படுகின்றார்கள். ஆண்களை விட பெண்கள் 14 மடங்கு ஒரு அனர்த்தத்தில் பாதிக்கப்படுகிறார்கள் ஆய்வுக்கு கூறுவது. இதற்கு என்ன காரணம்? முதலாவது, கலாச்சார காவலர்கள் இருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய கலாச்சாரம் தான் முதலாவது காரணம். எப்படி? ஆண் துணை இல்லாமல் பெண்களை வீட்டை விட்டு வெளியேற விட மாட்டோம். இல்லாட்டி பெண்கள் வெளியேற மாட்டார்கள், அப்படி பழக்கப்படுத்தி இருக்கிறோம். உதாரணத்திற்கு நாங்கள் இப்போ சொல்லுவோம், வார்னிங் ஒன்று கொடுக்குறாங்க அரசாங்கத்தால், நீங்கள் தண்ணி வரப்போகுது, நீங்கள் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறணும்னு சொன்னா பெண்கள் என்ன செய்வாங்க? ஆண் துணை வரும் வரைக்கும், வெளியில போனவர் வரும் வரைக்கும் காத்திருப்பாங்க. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போகணும் வீட்டில் உள்ள, ஏன்னா அந்த பொறுப்பு பெண்களுக்கு கொடுத்துருக்கோம். நாங்கள் எல்லாரையும் சேர்த்துட்டு போகணும்னு இருப்பாங்க. டெலிஃபோன் கால் பண்ணி ஹஸ்பண்டை கேட்டுட்டு கேம்புக்கு போகலாமா, ஷெல்டர் சென்டர்ஸ்க்கு போகலாமா, எவகேஷன் கேம்புக்கு போகலாமான்னு வெயிட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த 29, 28 அந்த திகதியெல்லாம் டயலாக் வேலையே செய்யலை. இப்போ அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் வந்து கால் பண்ணி பெர்மிஷன் எடுத்துட்டு போறதா இருந்தால் அந்த நிலைமை என்ன ஆகும்? அங்கே அவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவாங்க. ரெண்டாவது விஷயம், எங்களுடைய ஆடை. உங்களுக்கு தெரியும், சுனாமி போது மட்டக்களப்புல மட்டக்களப்பு அந்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் கிழக்கு மாகாணத்துல அதிகளவு பெண்கள், முஸ்லிம் தமிழ் பெண்கள், சிறுவர்கள் இருந்தாங்க. அதுக்கு முதலாவது காரணம் சொல்லப்படுது அவங்களோட ஆடைகள். அந்த நைட்டி போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒன்றும் ஓட முடியாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, தண்ணி வரும்போது அதை இழுத்துட்டு போகும் அதிகளவா சான்சஸ் இருக்கு. நீங்க இந்த வெள்ளவத்த பீச், இந்த பீச் சைட்ல நீங்க போயிட்டு ஈவினிங்ல டைம்ல பாத்தீங்கன்னா முஸ்லிம் பெண்கள் அபாயாவோட நிற்பாங்க. தண்ணியில குளிக்க மாட்டாங்க, ஆனா பீச் ஓரத்துல நிற்பாங்க. எப்படி தண்ணி வந்து நிறைய பெண்கள் விழுகிறத நான் கண்டிருக்கேன். அந்த தண்ணி வந்து அந்த உடுப்புக்கு தண்ணி உள்ளா போனோன்னா இழுத்துட்டு போகும். ரெண்டாவது காரணம் அது. எங்களோட ஆடை ஒரு பிரச்சனை. உடனடியா ஓட முடியாது. சாரியை கட்டிட்டு இல்லாட்டி நைட்டி போட்டுறதோ உடனடியா ஓட முடியாது. மூணாவது, வீட்டுக்குள்ளே இருக்குது. இப்ப இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாலும் எங்களோட பெண்களுக்கு சில நேரம் அது தெரியாது. ஏன்னா வெளியில வரக்கூடாதுன்ற ஒரு சிந்தனை இருப்பதனால. அடுத்து, நாங்க வந்து உயிரை விட மானம் முக்கியம்னு வளர்க்கப்பட்டிருக்கோம். என்ன செய்வோம்? ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் வெளியில அப்படின்ற ஒரு சிந்தனையில உடனடியா எவக்குவேட் பண்ண சொன்னாலும் போறதில்லை. பெரிய ஒரு உதாரணம் இருக்கு. நான் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் போது என்னுடைய நண்பி சுனாமியால் பாதிக்கப்பட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த. அந்த சுனாமின்ற பேர் தெரியாது. தண்ணி ஊருக்குள்ள தண்ணி வருது, கடல் வருது, எல்லாம் ஓடுங்கன்னு சொன்னோன்னா அவ யோசிச்சாங்க, ஓகே அவ ஏற்கனவே அனுபவம் இருக்கு, யுத்தத்தால கேம்ப்ல போயிருந்த அனுபவம். அப்ப நாங்க வெளியில போயிருந்தா, ஸ்கூல்ல போய் நிக்கிறதா ஆக்களோட இருக்கணும், அப்ப நான் நல்லா இருக்கணும். என்ன பவுடர் போட்டுக்கிட்டு தண்ணி வரும்போது அவ பாதிக்கப்பட்டா. என்ன சொன்னா, நாங்க வளர்த்துருக்கோம் பெண்களை வந்து யூ ஹேவ் டு ஆல்வேஸ் எப்பயுமே அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், கேரி யோர் செல்ஃப். அந்த விஷயம்னால வந்து அதுவும் வந்து பெண்கள் பாதிக்கிறதுக்கு இன்னொரு காரணம். இந்த கலாச்சார விடயங்கள்ல அதுவும் ஒரு காரணம். இப்ப இந்த ராகலையில உங்களுக்கு தெரியும், ராகலை இந்த டித்வா சைக்ளோனால ராகலையில ஒரு டீச்சர் இருந்தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும். டீச்சர் சாரியோட தண்ணியை கடக்க முற்பட்டாங்க. வலிக்கு அந்த சாரி இழுத்துட்டு போச்சு தண்ணியில. ஹஸ்பண்ட் பிடிக்க போட்டாரு, அவரும் போயிட்டார், 2 பேரும் போயிட்டாங்க. அது ஒரு காரணம். அடுத்து, இந்த பராமரிப்பு பொறுப்புன்றது பெண்களுக்கு இடையில சுமத்தப்பட்டிருக்கு. என்ன செய்ய, நோயாளிகள், வயதிபர், குழந்தைங்க எல்லாத்தையும் பார்க்கணும். அவங்களுக்கு எல்லாத்தையும் சாப்பாடு செஞ்சுட்டு போகணும். கேம்ப்ல போனாலும் உடனடியாக சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது. எல்லாம் ரெடி பண்ணிட்டு போறதுக்குள்ள தண்ணி வந்து இவ்வளவு நேரத்தான், இத்தனை மணிக்கு இவ்வளவு மில்லிமீட்டர் வரும்னு தெரியாது. ஃப்ளட், வெள்ளம் உடனடியாக ஒரு சில மணித்தியாலங்களை தான் வெள்ளம் ஏற்பட்டது. ஸோ அந்த பராமரிப்பு பொறுப்பு அவர்களை வந்து பாதிப்புக்குள்ளாக்குற வீதம் வந்து அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டில் 2004ஆம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு செய்த ஒரு ஆய்வுல எப்படி அவங்க எல்லாரும் நோயாளிகளை ப்ராப்பரா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்களா, நடக்க முடியாதவங்களை சேர்த்துட்டான்னு பெண்கள் அதை செய்து இருக்கும்போது பாதிக்கப்பட்ட பெண்கள் அதிகமா இருக்குன்னு அந்த ஆய்வும் குறிப்பிட்டது.
அடுத்து இன்னொரு பெண்களுக்குள்ள பயம், இப்ப என்ன ஒரு கேம்ப்ல போட்டுருவாங்க, என்ன புருஷனை ஒரு கேம்ப்ல போட்டுருவாங்க, பிள்ளையில ஒரு கேம்ப்ல, அப்படி முடியாது. அதை விட வீட்டிலேயே இருக்கும், தண்ணி எவ்வளவு வருதோ அவ்வளவுக்கு மேனேஜ் பண்ணுவோம். அந்த ஒரு விஷயத்தை திங்க் பண்றதாலையும் இந்த பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறைந்த அளவு தகவல் பெறுறது இன்னொரு விஷயம். இந்த இந்த சைக்ளோன் வரும்போதும் தகவல் வந்து எப்படின்னா சிங்கள மொழியில் மாத்திரம் வந்து நான் நுவரெலியா சொல்றேன், கிளனி எப்படின்னு தெரியல, இந்த பகுதிகளுக்கு நுவரெலியாவுல வந்து சிங்கள மொழியில் மாத்திரம் வந்து தகவல் அனுப்பப்பட்டிருக்காங்க. இந்த பிரதேசங்கள்ல மண் சரிவு ஏற்பட போகுது, நீங்க உடனடியா இங்கிருந்து வெளியேறணும்னு சொல்லி சிங்கள மொழியில் மாத்திரம் தகவல் வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே கல்வி அறிவு வீதம் குறைந்த ஒரு சமூகத்துல போயிட்டு நீங்க எழுத்து மூலமா கொடுக்கறது ஒரு பிரச்சனை, அதுவும் சிங்கள மொழியில் மாத்திரம் கொடுக்கறது இன்னொரு பிரச்சனை. இதன் மூலமும் பெண்கள் வந்து அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க. அடுத்து இப்ப நாங்க சொல்லுவோமே எழுத்து மூலம் கொடுக்கல, நாங்க ஒரு ட்ரைனிங் இல்லாட்டி ஒரு ஒர்க் ஷாப், சின்ன ஒரு மீட்டிங் மூலம் ஒரு ஆபத்து அனர்த்தம் ஏற்படும் போது நீங்கள் எவ்வாறு தப்பிச்சு கொள்ளலாம்னு ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒரு சின்ன விஷயம் கொடுக்கறதா இருந்தாலும் பெண்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு வீட்டுல. நாங்கள் வந்து அனுராதபுரம், கிளிநொச்சி மாவட்டங்கள் அதிக அளவா வேலை செய்யறோம். இந்த சுய உதவி குழுக்களை உருவாக்குறதும் அவங்களை வந்து வலுப்படுத்துறது தொடர்பாக எங்களுக்குள்ள பெரிய சிக்கல். பெண்கள் வந்து மார்னிங் வருவாங்க, காலையில வந்து 12 மணிக்கு கதைச்சிட்டு இருந்தாலும் சரி எழும்பிடுவாங்க. பிள்ளைகள் 2 மணிக்கு வருவாங்க, அதுக்கு முதல் சமைச்சு வைக்கணும், போயிடுவாங்க. குடும்ப பொறுப்பு அவர்கள் தலையில, பிள்ளைகளை பாதுகாப்பு பூரணமாக அவர்களின் மேல் இருப்பதால் இவ்வாறான நிகழ்ச்சிகள்லையோ இல்லாட்டி இவ்வாறான தகவல் பெறும் சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியாது. இதே நேரம் அப்ப உதாரணம் சொல்லலாம், நாங்க அரசாங்க உத்தியோகத்தர்கள் பயிற்சிகள் வழங்க முற்பட்டாலும் அவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் ப்ரையாரிட்டி எதை முதன்மைப்படுத்துகிறார்கள் என்பதுல வந்து ஒரு பாரிய சிக்கல் காணப்படுறதுனாலும் பெண்கள் அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க. அடுத்து நாங்க லைஃப் ஸ்கில் சொல்லுவோம். நாங்க நீச்சல் பயிற்சிக்கு யார் அனுப்புவோம்? ஆண் குழந்தை, பெண் குழந்தை ஒரு வீட்டுல இருந்தா. இப்ப நீங்க போயிட்டு பார்க்கலாம், நெல்சன் பிளேஸ்ல ஆவர்த்தன அகாடமி இருக்கு. டான்ஸர் அவளும் பெண் குழந்தை. பாய்ஸ் எல்லாம் ஒண்ணு கிரிக்கெட்ல இருப்பாங்க, இல்லாட்டி ஸ்கவுட், ஸ்விம்மிங் இதுல இருப்பாங்க. நாங்க இன்னமுமே அந்த மரபுல இருந்து சில நேரம் மாறல. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான அந்த பயிற்சிகளை நாங்கள் பெரும்பாலும் ஆண் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்காம இருக்கும்போது அது வந்து அது பெண்களை வந்து அதிக அளவு பாதிப்பு ஏற்படுத்துது. அடுத்து முக்கியமான ஒரு பிரச்சனை, நான் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை சமூக ஊடகம் எவ்வாறு செயற்படுகிறது தொடர்பா வந்து கதைக்கும் போது இந்த விஷயம் வெளிவரலாம். சமூக ஊடகங்களை நன்மை கருதியே ஒரு உதவி செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்துல தான் பெண்களுடைய தகவல்கள் இந்த 2 வாரமா அதிக அளவு பகிரப்பட்டது. உதாரணத்துக்கு ராகலையை சேர்ந்த இந்த பெண், இத்தனை வயசு, சிங்கிள் மதர், இவங்களுக்கு வந்து குழந்தைக்கு உடனடியா பால்மா தேவைப்படுது, இவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துல தான் அந்த நியூஸ் போடுறாங்க. இப்ப நாங்க வந்து எல்லா தனிப்பட்ட தகவல் அவ்வளத்தையும் சமூக ஊடகங்கள்ல வழங்கிட்டோம். இது 2 மாசத்துக்கு பிறகு அந்த பெண் கட்டாயம் வந்து முகம் கொடுக்க போறாங்க. சைபர் தொடர்பான பிரச்சனை இருக்கு. திரும்ப டீஃபேக்ஸ், இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஜெனரேஷன் நான் நினைக்கிறேன் உங்களோட யங் ஆட்கள் வீட்டுல இருக்கவங்களோட இந்த விஷயம் தெரியும். தமிழ்நாடு டான்ஸ் சிம்ரானோட போட்டு பார்த்தாங்க, தெரியாது. ரைட், இது டீஃபேக்ஸ், சைபர் புல்லிங், செக்ஸ்டோஷன், இந்த வார்த்தையெல்லாம் நீங்க இப்போ கேள்விப்பட போறீங்க. அதிக அளவு இலங்கையில வரப்போகுது. ஏன்னா நாங்க அதிக அளவு பெண்களுடைய தகவல், தனிப்பட்ட தகவல் பரிமாறப்பட்டிருக்கு சமூக ஊடகங்கள்ல. அது பிரச்சனையா மாறப்போகுது. இது அனுமானத்துல சொல்லல, ஏற்கனவே இவ்வாறு நடந்த நாடுகள்ல பெண்கள் இந்த மாதிரி பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு 2015ஆம் ஆண்டு நேபாள நாட்டுல பூமி அதிர்ச்சி ஏற்படுது. அதுல 245 சிறுவர்களை கடத்துறாங்க, அடுத்து காப்பாற்றப்பட்டாங்க. இந்த மாதிரி அனர்த்தம் நடக்கும்போது அந்த பிரச்சனை ஏற்படும். அடுத்து நாகிஸ் புயல் மியான்மர்ல ஏற்படுது. நாகிஸ் புயல் 2012 ஏற்பட்ட பிறகு அந்த கேம்ப்ல இருக்க பெண்கள் வந்து பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறாங்க. 2/3 பெண்கள் கேம்புக்கு இனிமே வாழ்க்கையில போக மாட்டோம், இப்படி ஒரு புயல் ஏற்பட்டாலும் பரவாயில்ல அதுக்குள்ளே இருக்கோம்னு சொல்றாங்க. ஸோ இலங்கையிலையும் இது ஏற்படுறதுக்கான அதிக அளவு சாத்தியங்கள் இருக்கு. ஏன்னா ட்ரைஃபோர்சஸ் வேலை செய்யறாங்க அந்த பாதிக்கப்பட்ட ஏரியாக்கள்ல. எங்களுக்கு ஏற்கனவே நடந்த இலங்கையில யுத்தம் நடந்துச்சு, அதுல பெண்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்றது தெரியும். ராணுவம் வந்து ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாட்டு ராணுவம் நம்ம நாட்டுக்கு வரும்போது எங்களுக்குள்ள அனுபவம் எங்களுக்கு தெரியும். IPKF வந்த போது என்ன நடந்ததுன்னு தெரியும்.
ஸோ அதே போல வேறு நாட்டு இராணுவங்களும் இலங்கை நாட்டு ட்ரைஃபோர்ஸஸும் இலங்கை நாட்டுக்குள்ள இப்பொழுது இருக்காங்க. அது என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துன்றது எங்களால ஓரளவு அனுமானிக்க முடியுமா இருக்குது. அடுத்ததா என்னன்னு சொன்னா, இந்த பெண்களின் தேவைகள் தொடர்பான விழிப்புணர்வு இன்மை. இது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கா இருக்கலாம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டருக்கா இருக்கலாம், சைக்கோ சோசியல் ஃபர்ஸ்ட் எய்ட் ஒர்க்கராக இருக்கலாம், முதலுதவி வழங்குறவங்களாக இருக்கலாம். இவங்க அனைவருக்கும் பெண்களோட என்ன தேவை இருக்கு, எப்படி பிரச்சனை இருக்குன்றதுல தொடர்பாக ஒரு புரிந்துணர்வு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதான் உண்மை. இப்போ மலையகத்துல சில பெண்கள் சில குடும்பங்கள் ஒரு 10-15 குடும்பங்கள் ஒரு டீ ஃபேக்டரியில ஸ்டே பண்ண வச்சிருக்காங்க, தங்க வச்சிருக்காங்க. அங்க பெண்களுக்கான மலசல கூட வசதி எப்படி இருக்கு, அதுக்கு ஒரு லாக் இருக்குமா, நைட்ல அந்த பெண்கள் பாவிக்கேருமா, இதெல்லாம் சின்ன 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 விடயங்கள். இதெல்லாம் கவனத்துல இருக்கணும். வெறுமனே அரிசி பருப்பு சோயா மீட்டை மட்டும் கொடுக்கறதுல ரிலீஃப் ஒர்க்கோட சிந்தனை இருக்குதே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் சிந்தனை குறைவா இருக்கு. அவங்களுக்குள்ள குளிக்கிறதுக்கு தனிப்பட்ட பிரைவசியான இடம் இருக்குதான்னு பார்க்கணும். எல்லா குடும்பத்தையும் ஒன்னாக போது எல்லா ஃபேமிலியும் ஒண்ணு அடுத்தடுத்து இருக்கும்போது அது எவ்வளவு பிரைவசின்ற விஷயம் எந்த அளவு பாதுகாக்கப்படும். இது தொடர்பான கலந்துரையாடலோ, இது தொடர்பான ஒரு ட்ரைனிங்கோ, ஒரு கைடன்ஸ் புக்கோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டரால் இலங்கையில இன்னும் வழங்கப்படணும். உடனடியா நீங்க எவக்குவேட் பண்ணும்போது என்ன செய்யலாம்னு சொல்லி ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் நான் கண்டேன், அனுப்பப்பட்டிருக்க, அது தமிழ் மொழியில இல்லை. இது அவ்வளவு பெண்கள் இந்த டிசாஸ்டர்னால பாதிக்கப்படுறது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, ஆண்கள் இதை சில நேரம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆண்களோட இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஒன்று இருக்கு. பாய்ஸ் வில் பி பாய்ஸ், மென்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, அதுல சொல்லியிருக்காங்க. உலகத்தில் உள்ள 60% ஆண்கள் இந்த ஒலிம்பிக்ல கடைசி ரவுண்ட் ஓடுறாங்க 100 மீட்டர், அந்த ஆண்களை விட தங்களால வேகமா ஓட முடியும்ன்ற ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்காங்க. இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் சில நேரத்துல பாதகமா இருக்கு. எப்படி தண்ணி வர்றதுன்னு இவக்குவேஷன் வார்னிங் கொடுத்தாலும் ஆண்கள் என்ன செய்வாங்க, அது என்ன பெரிய விஷயமா, வந்தா நீ இந்த பேக் எடுக்க, நான் இந்த பேக் எடுக்க போறோம், தண்ணி நோட்டு ஓடிடுவாங்க. அதான் ரியாலிட்டி. ஓவர் கான்ஃபிடன்ஸா பேசுவாங்க. அது அவ்வளவுக்கு தண்ணி வராது, மேனேஜ் பண்ணிக்கலாம், வீட்டிலே இருக்கும், இல்லாட்டி நீங்க போக தேவையில்லை. இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால கம்பளையில 4 பேர் உள்ளவே இருந்திருக்காங்க, 3 பெண்களும் ஒரு ஆணும். தண்ணி தலைமட்டத்துக்கு வந்தோன்னா அவர் தன் தலையால கூரை இடிச்சு வெளியில போயிட்டாரு, அவர் தப்பிச்சுட்டாரு. மற்ற 3 பெண்களும் இறந்துட்டாங்க. இப்படிதான் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க ஆண்களுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால. அனர்த்தத்துக்கு பிறகு எவ்வாறு பாதிக்கப்படுறாங்க, அனர்த்தத்துக்கு பிறகு நாங்க என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப இந்த கேம்ப்ல இருக்கவங்களுக்கு உளநல சார்ந்த உதவிகளை வழங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இலங்கையில உங்களுக்கு தெரியும், பயிற்றப்பட்ட உளநல கவுன்சிலரோட எண்ணிக்கை மிக மிக குறைவா இருக்கு. ஒரு டிஎஸ் ஆபீஸுக்கு ஒரு சைக்கோ சோசியல் ஆபீசர் தான் சில நேரம் இருப்பாங்க. பிறகு அந்த ரிலீஃப் சிஸ்டர் இருப்பாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பீஃப்ரெண்டரா இருக்கலாமே தவிர கவுன்சிலிங் இல்லை. அது ஒரு பாரிய குறைபாடா இருக்கு. அப்படி நாங்க இருந்தாலும் அவர் சிங்கள மொழி பேசுறவர்களா இருக்காங்க. எனவே சிறுபான்மையின தமிழ் பெண்களுக்கு இது ஒரு பாரிய பிரச்சனைகளா இருக்க போகுது. இது பிறகு குடும்ப வன்முறை அதிக அளவு ஏற்படலாம் என்றதுக்கான ஆய்வுகள் இருக்கு. பசிபிக் தீவான சமோகாவில் 2017ஆம் ஆண்டு இவான் என்ற சூறாவளி அங்கேயும் ஏற்படுது. அதற்கு பிறகு அந்த நாட்டுல பெண்களிடையிலான குடும்ப வன்முறை அதிகரிச்சிருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்களின் குடும்பங்கள்ல அது பல்வேறு காரணமாக இருக்கலாம். ஏன்னா ஆண்களுக்கு அந்த சந்தர்ப்பத்துல ஒரு சூறாவளி ஒரு அனர்த்தத்துக்கு பிறகு பிரதான வருவாய் ஈட்டுபவர்களாக அவங்களை நாங்கள் கன்சிடர் பண்றோம். ஸோ அவங்களோட அந்த தொழில் ஒன்று இழக்கும் போது தங்களுக்கு ஒரு இன்கம் வருமானம் வீட்டுக்கு கொண்டாடும் போது அவங்களுக்கு ஒரு ஈகோல சின்ன கிளாஷ் வரும். என்னால முடியல, அதை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் அவங்க பண்ணுவாங்கன்னா குடும்ப வன்முறையில மூலமா. ஸோ இந்த வன்முறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், குடும்ப வன்முறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பெண்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். இதுக்கு தடுப்பதற்கு என்ன செய்யலாம்? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் இதுக்கு ஏதாவது முறை வைத்திருக்காங்களா? இல்லை, இது வரைக்கும் இல்லை. ஏன்னா நீங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் டெய்லி வெப்சைட் அப்டேட்டை பார்க்கலாம். சிச்சுவேஷனல் அனாலிசிஸ் தாராங்க.
அதுல வந்து பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினோட தகவலே பிற. நுவரெலியா மாவட்டத்துல 15 குடும்பங்கள் மாத்திரமே பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு தவறான தகவல் இருக்கு. சரியான முறையில தகவல் இல்லை, அக்கறை இல்லை. 2வது, பெண்கள் தொடர்பான எந்த தகவலும் இல்லை. எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன தேவை, இது தொடர்பான தகவலும் இல்லை. ஸோ அது தொடர்பான ஒரு தகவல் வந்து செய்யறதுக்கு அவசியமாக இருக்குது. அடுத்தது என்னன்னு சொன்னா, நாங்க வந்து இப்ப ரிகவரி ரீசெட்டில்மெண்ட் அடுத்த ஸ்டேஜ் வரப்போகுது. பாதிக்கப்பட்டுட்டாங்க, எப்படி ரிகவர் பண்ண போறாங்க, ரீசெட்டில் எப்படி பண்ண போறாங்க, அதுக்கு ஒரு 6 மாசமாக ரிகவர் பண்றதுக்கு நான் நினைக்கிறேன் அரசாங்கம் இந்த பிளான் வந்து இப்போதைக்கு ரிகவரிக்கு ஒரு 3 மாதம் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ அந்த நேரம் தான் நாங்கள் இந்த சைக்கோ சோஷியல் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுக்க வேண்டி வரும். அதற்கான ஆளை எங்களுக்கு பற்றாக்குறை தமிழ் மொழியில இருக்கு. அதற்காக பயிற்சிகளை மேற்கொள்ளணும். இப்ப நிறுவனங்கள் எந்தனால என்ஜிஓவும் கவர்மெண்ட்டும் செய்யாம இருக்கா, வேறு நிறுவனங்கள் இது தொடர்பான எவ்வாறான இன்டர்வென்ஷன் செய்யலாம்னு நாங்கள் யோசிக்கலாம். உதாரணத்துக்கு தமிழ்ச்சங்கம், நாங்க வந்து காசு சேர்த்து ட்ரை ரேஷனே திரும்ப வாங்க தேவையில்ல. சின்ன ஒரு லீஃப்லெட் அடிச்சு அந்த கேம்புகளை ஒட்டுறதுக்கான ஒரு இதை செய்யலாம். பெண்களை பாதுகாப்பா உறுதி செய்து கொள்ளுங்க, எத்தனை வாஷ்ரூம் இருக்கணும், எத்தனை கிளீனிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், இந்தந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா, பெண்கள் தொடர்பான தகவல்கள் வந்து பூரணப்படுத்தி கூட சின்ன ஒரு லீஃப்லெட் அடிச்சு நாங்கள் போடுறோம். அந்த சின்ன ஒரு முயற்சி பாரிய அளவுல வன்முறைகளை தடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதே நேரம் எதிர்காலத்துல இந்த மாதிரி அனர்த்தங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக கம்யூனிட்டியை நாங்கள் மொபிலைஸ் பண்ணி, சில நாடுகளில் நான் நினைக்கிற செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலம் வந்து இதை தடுத்திருக்காங்க. ஒடிசா இந்தியாவில் ஒடிசாவில் வந்து 1.2 மில்லியன் 12 லட்சம் பேரை வந்து வெளியேற்றதுக்கு இந்த சுய உதவி குழுக்கள் உள்ள பெண்கள் செயற்பட்டிருக்காங்க. சைக்ளோன் சூறாவளி வரும் முதல்ல இந்த பயிற்றப்பட்ட பெண்கள் வந்து இந்த வேலைகளை செய்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பயிற்சிகளை வழங்கி பெண்களை உள்ளடக்கி கொண்டால் இது இன்னும் மிகவும் இலகுவாக இருக்கும். இலங்கையில அனர்த்த முகாமைத்துவத்தை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு 8 பேர் கொண்ட ஒரு குழு ஜனாதிபதி அமைச்சிருக்கார். ஒரு பெண்கள் கூட இல்லை, ஒரு சிறுபான்மையினர் கூட இல்லாத ஒரு பிரச்சனை, ஒரு பெண்கள் கூட அந்த குழுவில் இல்லை. இது ஒரு பிரச்சனை, என்ன நிர்வாக ரீதியான பிரச்சனை ஒன்று காணப்படும் போது அதற்கு குரல் கொடுக்கணும், அது தொடர்பாக கேள்வி எழுப்புறது ஒரு முக்கியமான வேலை. இதுதான் என்னுடைய சில ரெக்கமெண்டேஷன். இதை விடையும் இன்னும் ஆய்வுகள் கூறும்போது ஒரு நீண்ட கால திட்டமிடல் தேவை. இலங்கையில வந்து இப்ப 2026ஆம் ஆண்டு பட்ஜெட் ரீட் பண்ணக்குள்ள அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான பட்ஜெட் எவ்வளவு இருந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அது தொடர்பான கிளியரா ஒரு இது இருக்கல, தெளிவான ஒரு அமௌண்ட் ஒன்று ஜனாதிபதியால சொல்லப்படல. இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் ப்ரெஷர் குரூப்பா இருந்த சில குழுக்கள் வந்து நாங்க அழுத்தம் கொடுக்கலாம், இதை வந்து வெளிக்கொண்டு வர சொல்லின்னு சொல்லலாம். ஸோ அதான் என்னுடைய சில ரெக்கமெண்டேஷன். இது தேங்க்யூ. நன்றி கமலேஸ்வரி அவர்களே. இந்த பேரிடர் காலத்தில் பெண்கள் உரிமைகள் எவ்வாறு மீறப்படுகிறது என்பது பற்றிய ஒரு நடைமுறை ரீதியான பல விஷயங்களை முன்வைத்தாங்க. இந்த பேரிடர் காலம் என்று மட்டுமல்ல, இந்த ஏற்கனவே சுனாமியான காலத்திலேயும் கூட இந்த பெண்கள் தொடர்பான இந்த பேரிடர் காலங்களில் குடும்ப பெண்கள் அல்லது குடும்பத்தினுடைய சுமையை இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது பற்றிய ஒரு அனுபவங்கள் இருக்குது. அது பல தொகுப்புகளாக இருந்தாலும் கூட அந்த தொகுப்புகள் எல்லாமே வந்து ஒரு விதத்தில் ஒரு அலங்கார பொருட்களாக மட்டுமே அந்த நூல்களோ அல்லது அந்த வெளியீடுகள் இருக்கின்றன. ஒரு குறிப்பாக சமூகத்தை நோக்கி அந்த பயன்பாட்டுக்கான களங்கள் அது மேலே திறக்கப்படாத ஒரு தன்மையில தான் இருக்கிறது. அடுத்தது இப்போ இந்த ஒரு பேரிடர் காலத்தை முகாமை செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இந்த கட்டமைப்பு, ஒரு அரச சிவில் நிர்வாக கட்டமைப்பு எந்த அளவுக்கு அதுக்கு பொருத்தமாக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு அடிப்படையான கேள்விதான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு மாவட்ட செயலாளராக ஒருவர் பொறுப்பெடுக்கிற பொழுது அவர் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை அந்த ஃபைல் சிஸ்டத்தை பேணி கடத்தி கொண்டிருக்கிறவர்களாகத்தான் இருப்பார்.
இப்போ ஏற்கனவே ஒரு பேரிடர் நடந்த ஒரு ஒரு குரூப் ஒரு 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 ஆவணப்படுத்தல் ஒன்று இருந்தால் அதை கொண்டு ஸ்டடி பண்ணி அதை எப்படி உள்வாங்கி ஒரு மாற்று ரீதியாக இப்படி ஒன்று நடக்கிற பொழுது இப்படியான அணுகுமுறைகளுக்கு போக வேணும் என்பதற்கான ஒரு ஒரு பயிற்சி ஒரு முன் நோக்கம் பெரும்பாலும் எங்களோட சிவில் சர்வீஸ் இதில் இருக்கிறது இல்லை. இப்போ ரெட்னபுர இந்த மதுரை இந்த ஏரியாக்களில் மண் சரிவு இருக்குது என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய பல வழக்காளருடைய ரிப்போர்ட்டுகள் இருக்குது. ஆனால் அந்த ரிப்போர்ட்டுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு 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 முன்னேற்பாடுகளுக்கான எந்தவித திட்டமிடலும் அதுக்கான ஒழுங்கமைப்புகளும் எங்கள்கிட்ட இல்லை. இது ஒரு அந்த ஒரு இப்போ நாங்கள் பிரச்சனையை முகம் கொடுக்கிறது என்பது உண்டு. அதால் முகம் கொடுக்கிற அழிவுகளும் துன்பங்களும் அதிகம். ஆனால் இந்த நேரத்தில் இந்த இந்த விடயங்களை நாங்கள் எப்படி கையாளுறது என்பது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அடுத்து அவர்களுக்கு நன்றி. அடுத்து இந்த மனித உரிமைகள், அரச பயங்கரவாதம், தேசிய இனம், சுயநிர்ணய உரிமை என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை காண்டிவன் அவர்கள் வைப்பதாக இருந்தது. அவர் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இங்கு வர முடியவில்லை. ஆனால் அந்த இடத்தை சற்று ஒரு சிந்திப்பதற்காக சமூக செயற்பாட்டாளர் ஜனகன் அவர்கள் சில கருத்துக்களை முன்வைப்பார். மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, இன்றைய கருத்துரை வழங்க வந்திருக்கும் மிக முக்கிய கருத்துரைகளை வழங்கிய பேச்சாளர்களே, இங்கே வரையிருந்திருக்கும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். அரச பயங்கரவாதம் என்ற விடயம், சுயநிர்ணயம் என்ற விடயம் இலங்கை வரலாற்றில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தற்போதைய காலம் நல்லிணக்கம், சமாதானம், அரசியல் தீர்வு என்ற விஷயங்கள் முனைப்பு பெற்ற விடயங்களாக பலம் வந்து கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியில் தற்போது இந்த பேரிடர் ஒரு தொடர் பேரிடராக போய்கொண்டிருக்கிற போன்ற ஒரு தோற்றப்பாடு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த பேச்சிலே பேரிடர் சம்பந்தமான விஷயங்களே அதிக இடத்தை பிடித்திருந்தது. இருந்த போதிலும் தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த அரச பயங்கரவாதம் என்ற நிலைக்கு கீழே ஒரு மிகப்பெரிய விலையை கொடுத்த ஒரு சமுதாயமாக இன்று நாங்கள் வாழ்கின்றோம். 1979ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் அமுலுக்கு கொண்டு வரும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கு தலைமை வகித்தவர்கள் அந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான பெரிய அளவு எச்சரிக்கை உணர்வை அவர்கள் அது தொடர்பாக கொண்டிருக்கவில்லை. ஆனால் அந்த காலத்தில் விக்ரமவாதங்கா போன்றவர்கள் அதனுடைய அபாயத்தை உணர்ந்து அது தொடர்பான கர்த்த கொடி போராட்டங்களை தொடங்கியபடியால் அவர் அந்த பதவியில் அங்கு அகற்றப்பட்டார். என தெரிஞ்ச அளவில் 1979 பிற்பகுதியில் மேஜர் திசை வீரதுங்கா தலைமையில் ஒரு இராணுவ குழு ஒன்று இந்த பழைய பூங்காவில் முகாமிட்டது. அந்த குழுவுக்கு வழங்கப்பட்ட உத்தரவு சர்ச் அண்ட் டிஸ்ட்ராய், தேடி அழி. அப்போ அந்த நேரம் சிறைகளிலே இருந்து வெளியே வந்திருந்த இன்பம் போன்ற அந்த போராளிகளினுடைய தலைகள் வெட்டப்பட்டு வீதிகளிலே வைக்கப்பட்டிருந்தது. மிகப்பெரிய ஒரு கொடூரம் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் துணையுடன் மேடையேற்றப்பட்டது. அப்போ சிவில் அமைப்புகள், அரசியல் அந்த நேரங்களில் மிதவாத தலைமைகளுக்கு என்ன தெரியாது, என்ன செய்வதென்று தெரியாத நிலை குலிந்திருந்த ஒரு காலப்பகுதியில் தெற்கிலே இருந்த ஃபாதர் ஃபோல்கெஸ்பஸ் தலைமையிலான முயற்சி அமைப்பு அங்கே வருகை தந்து அந்த விடயங்கள் தொடர்பான கரிசனைகளை காட்டி சிவில் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், இடதுசாரி சக்திகள் ஒன்றிணைந்து அதற்கு எதிராக ஒரு செயற்பாடுகளை முன்னெடுத்தது.
தற்போது மனித உரிமைகள் தொடர்பான விடயங்கள் அது ஆட்சியில இந்த நான் உண்மையை சொல்கிறேன். நான் ரணில் விக்ரமசிங்காவுடையும் போராட்டம் செய்திருக்கிறேன். வலிகாமம் வடக்கு மண் மீட்புக்கு ரணில் விக்ரமசிங்கா எங்களோட போராடினார். காணாமல் போனோருக்கு போராட்டம் ரணில் விக்ரமசிங்கா கிளிநொச்சியில் ஆயிரக்கணக்கான தாய்மார் வந்து எங்களோட இணைந்தார். அதே போல மஹிந்த ராஜபக்சவும் இந்த காசா போருக்காக, அதாவது பாலஸ்தீன மக்களுக்காக போராடுகிறார். இப்படி ஆட்சியிலே இருக்கேக்க இல்லை அவனா எதிரணியில இருக்கேக்க எல்லாம் வாக்குறுதிகள் நிறையவே வழங்கி இந்த தமிழ் மக்கள் தொடர்பான மனித உரிமைகள் தொடர்பாக நிறையவே பேசுவார்கள், எழுதுவார்கள். ஆனால் மன்னர் ஆயர் நேற்றைய தினம் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். இந்த தமிழ் மக்களுடைய மனித உரிமை மீறல் தொடர்பாக இன்றைய ஆட்சியாளர்கள் கூட எந்த ஒரு நகர்வும் நடத்த தயாரில்லாத நிலை தோற்றம் பெற்று வருகின்றது என்று சொல்லியிருக்கின்றார். எனவே இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த மனித உரிமை மீறல் தெற்குக்கும் வடக்குக்கும் இடையே உள்ள ஒரு பிரதான வேறுபாடையும் நான் இங்கே குறிப்பிட்டு விட்டு நான் எனது உரையை முடிக்க இருக்கிறேன். 1971ஆம் ஆண்டு 10,000 இளைஞர்கள் தெற்கிலே காவு கொள்ளப்பட்டனர். 1988-89 காலப்பகுதியிலே 60,000 இளைஞர்கள் காவு கொள்ளப்பட்டனர். அங்கே பல்வேறுபட்ட அமைப்புகள் தோற்றம் பெற்றன. ஆனால் அந்த மனித உரிமைகள் தொடர்பான ஒரு போராட்ட தொடர்ச்சி அங்கே இல்லை. மிக பெருமதியான போராட்டங்களை செய்து வருகின்ற ஃப்ரண்ட்லைன் சோசியலிஸ்ட் பார்ட்டியோடு கூட அந்த லலித் குஹன் என்ற அந்த விடயங்களோட கூட பெரிய கரிசனை காட்டாத நிலை காணப்படுது. ஆனால் வடக்கு கிழக்கு மக்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், வடக்கு கிழக்கு மக்கள் உண்மையை கூறுங்கள், எமது நிலைத்தை தாருங்கள், அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்குது. தெற்கிலே உள்ள போராட்டங்கள் ஒரு நஷ்டத்தோடு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் வடக்கு கிழக்கு மக்களின் போராட்டம் ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நாடி நிற்கின்றது. எனவே இந்த காலகட்டத்தில் கூட இன்றைய ஆட்சியாளர் கூட இந்த விதமான விளையாட்டரங்குகள் நிர்மாணம் அல்ல போனால் சில சோதனைகள் விடயங்கள் இந்த தேசிய இன பிரச்சனை தீர்வை தவிர்த்து அல்லது மனித உரிமைகளுக்கு உடைய அந்த உண்மையை சொல்ல போனா நீதிமன்றங்கள்ல கூட வழங்க வேண்டிய தீர்ப்புகள் இன்று வரை வழங்கப்படாமல் இருக்கின்றது. பொதுவாக அரசாங்கம் ஒரு பக்கம், அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுகின்ற அரச நிறுவனங்கள் ஒரு பக்கம், இரண்டுக்கும் இடையிலேயே முரண்பாடுகள், இப்படியான பல்வேறுபட்ட நிலைமையிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த பேரிடரை எதிர்பார்த்திருக்கிறோம். இதற்கு பின்பு நமக்கான மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கான போராட்ட களங்கள் நமக்கு காத்திருக்கின்றன. அரசியல் தீர்வு என்பது எட்டாக்கனியாக கூட போகலாம் என்றது கூட தோற்றப்பாடுகள் தோற்றப்பெற்றிருக்கிறது. எனவே நாங்கள் உஷாராக இருக்க வேண்டும். எமது போராட்ட செயற்பாடுகளை நாங்கள் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் எனக்கு இந்த சிறு சந்தர்ப்பத்தை தந்தவைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. என இந்த 79 பிறகு தமிழ் சமூகத்தில் குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் முன்கொடுத்த அந்த பயங்கரவாத தடைச்சட்டம் ஏற்படுத்திய பாதிப்புகள், வலிகள், இழப்புகள், துயரங்கள் இன்று வரை சொல்லி மாறாது. நான் இதில் 2 கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நேற்று என்னுடைய ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்த பொழுது, அவர் தனக்கு ஒரு வெளிநாட்டில் வாழ்கிற ஒரு அந்த மரபுகள் எல்லாம் நல்லா தெரிந்தவர். அவர் ஒரு மாற்று திறனாளிக்குரிய வாழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவர். அப்போ அவருக்கு இந்த பெரும்பாலும் அரசு சில உதவிகள் அந்தந்த நாடுகளில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான உரித்தும் இருக்குது. அப்போ அந்த உரித்து அவருக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக நீதிமன்றத்தில் பல வழக்குகள் அவர்
கொடுத்தார். அப்போ ஒரு சீன தேசத்து டாக்டர் தான் அவருடைய அந்த உடல் அவருடைய நோய் சம்பந்தப்பட்ட வைத்தியராக இருந்தார். அப்போ அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொடுப்பனவுகளை நிறுத்துறதா இல்லையான்ற அந்த வாதம் போகுது. அப்போது அந்த சீன டாக்டரிடம் அவர்கள் வாக்குமூலம் கேட்கிறார்கள். அப்போ அவர் அதனுடைய கிஸ்டி அந்த அந்த நோய்க்குரிய தான் செய்யக்கூடிய அந்த சிகிச்சை இதுகள் எல்லாத்தையும் சொல்லி ஒரு கட்டத்தில் அவர் சொல்கிறார் என்னென்னா, நான் கிழமைக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ஊசி இந்த முள்ளந்தண்டில் போட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த ஊசி இல்லை என்றால் அவர் இயங்க மாட்டார் சாதாரணமாக. அப்போ நான் ஒரு பைத்தியக்காரனா இவ்வளவு இந்த வைத்தியத்தை செய்து கொண்டிருக்கிறதுக்கு நீ என்னில் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் இதை ரத்து செய். என்னுடைய டாக்டர் மருத்துவ அதுக்குரிய இதை நீ ரத்து செய் என்ற அளவுக்கு அந்த வழக்கு போய் பின்னர் அது அவருக்கு சாதகமாக தீர்க்கப்பட்டு இன்று வரை அவருக்கு கிடைக்கும். இதே நிலை ஒரு பல வருடங்களுக்கு முன்பே ஒரு மகசின் சிறைச்சாலையில் உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு இது நான் சொல்கிறது ஆரம்ப காலம்தான். ஒரு மாணவன், பல்கலைக்கழக மாணவன், 1ஆம் ஆண்டு, அவன் கைது செய்யப்பட்டு மகசின் சிறையில் இருந்த பொழுது அவனுக்கு கொடுத்த அந்த தாக்குதல்கள் அல்லது அந்த உண்மையை கேட்பதற்கு போர்வையில் ஒரு அப்பாவி இளைஞனை தாக்கி அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு உள ரீதியாக அவன் அவுட். உங்களுக்கு தெரியும், இந்த மெடிக்கிளினிக் அதில் ஒரு தமிழ் டாக்டர் அவருக்கு ஒரு உள சைக்காட்ரிக் டாக்டர் அவருக்கு கொடுத்து அவரிடம் காட்ட சொல்லி, ஏன்னா அவருக்கு தான் காட்டப்படுறதாக சொல்லப்பட்டதால் அது காட்டப்பட்டது. ஆனால் அந்த டாக்டர் எந்த விதத்திலையும் ஒரு நோயாளியாக அவரை கவனிக்க, கிட்டத்தட்ட அந்த அவர் கொடுத்த ரிப்போர்ட் ஒரு நோயாளி என்றதை விட ஒரு 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 பெரும்பான்மை சமூகம் இல்லாத ஒரு தமிழ் சமூகத்தை சேர்ந்த டாக்டர் அவர் கொடுத்த ரிப்போர்ட் எப்படி என்று சொல்லி சொன்னால், இவர் போய் சொல்ற, இவருக்கு இந்த நோய்கள் இல்லை என்று சொல்லி கிட்டத்தட்ட திருப்பி சிறைக்கு அனுப்பப்பட்டு அந்த சிறையில் அவருக்கு கொடுத்த இம்சைகளும் அதுவும் தாங்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 8 வருடத்துக்கு பிறகு அந்த மாணவன் இறந்தார். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் இப்போ இந்த கவுன்சிலிங் இந்த விஷயங்கள் இந்த அன்றாட நிகழ்வுகளில் எவ்வளவு தூரம் எங்களுடைய இந்த மனித உரிமைகள் என்றால் சிறையில் இருப்பவர்களுக்கு கூட மனித உரிமை இருக்குது, பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சிறைச்சாலைகள்ல அதுக்கான ஒரு அமைப்பு வடிவங்களும் இருக்கு. அப்ப ஒரு சிறையில் இருப்பவர்களுக்கு கூட வாழ்வதற்கான உரிமை இருக்குன்னு சொன்னால், ஒரு சாதாரணமான ஒரு அரசு பயங்கரவாத இதுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு மாணவன் உயிரை விடுவதற்கான வாய்ப்பு தான் இலங்கையில இருந்திருக்கிறது என்பது கவனிக்கப்பட வேண்டிய. மற்றது இந்த ஒரு இனத்துவம் என்பது இப்ப இனத்துவம் ஒரு ஒரு பார்வை இது எவ்வளவுத்தை தான் நாங்கள் சொன்னாலும் ஜனநாயகம் என்பதோ சமத்துவம் என்பதோ சகோதரத்துவம் என்பதோ ஒரு இனச்சார்பு உள்ளதாகத்தான் இலங்கையில் இருக்குது. இங்க 78ஆம் ஆண்டு அரசியலமைப்புல அடிப்படை உரிமைகள் பற்றிய சரத்துக்கள் மிக துல்லியமா இருக்குது. ஆனால் நடைமுறையில அந்த 78வது 11வது அந்த ஏற்பாடு சரியா சொல்றது தெரியாது, நம்மை திருத்து அந்த அம்சங்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்குன்றது இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஒரு அடிப்படையான பிரச்சனை தான். அப்ப ஒரு பல்லின சமூகம் வாழக்கூடிய ஒவ்வொரு சமூகங்களுடைய பாதுகாப்பை சமூக நீதியை உத்தரவாதப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஜனநாயக பெருமானம் ஒரு ஜனநாயக நடைமுறை எங்களிடம் இல்லை. அப்ப இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஜனநாயகம் என்ன இது பண்றோம் என்று சொன்னால்,
ஒரு 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 தேர்தல் அரசியலில் பங்கு கொள்ற ஒரு வாக்களிக்கிறது மட்டும்தான் ஜனநாயகம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் உயிர் வாழ்வதற்கான பண்பாடை அந்த விழுமியங்களை கடத்துவதற்கான ஜனநாயக பெருமானம் எங்களிடம் ஒரு இருக்குதான்னா இல்லை. அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மனித உரிமைகள் தினத்துல இலங்கையில சுதந்திரத்துக்கு முன்னரும் சரி சுதந்திரத்துக்கு பின்னரும் சரி இந்த ஜனநாயக உரிமைகள் மற்ற சர்வதேச நாடுகளில் பெறப்பட்ட அந்த பல தியாகங்களுக்கு மத்தியில் பெறப்பட்ட அந்த மனித உரிமை சிந்தனை அந்த கோட்பாடுகளை இலங்கையினுடைய அரசியலமைப்புக்குள் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம், அந்த அரசியலமைப்பு கூடாக எந்த அளவுக்கு ஒரு சமூக ஒரு ஜனநாயக பண்பாட்டை ஒரு மக்களுக்குரிய ஒரு நல்வாழ்வு ஒரு மகிழ்ச்சியை ஒரு ஆன்மீக நல்லெண்ணத்துடன் வாழ்வதற்கான உத்தரவாதத்தை எந்த அளவுக்கு வழங்குகிறோம் என்பது ஒரு அடிப்படையான கேள்விதான். இன்றைக்கும் ஸ்கண்டினேவிய நாடுகளில் அந்த நாட்டினுடைய அபிவிருத்தியை தீர்மானிப்பதில் மகிழ்ச்சி ஒரு பிரதான சொத்து. அந்த நாட்டில் மகிழ்ச்சியோடு வாழ்வது என்பது அபிவிருத்தியினுடைய குறிகாட்டியில முதல் பிரதானமாக இருக்கு. இப்போ இன்றைக்கு நோர்வேயா இருக்கலாம், பின்லாண்டா இருக்கலாம். இன்றைக்கும் பின்லாந்து மகிழ்ச்சியில முதன்மையான கல்வியில மட்டுமல்ல மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாடுகளில் அது முதன்மையாக இருக்குது. அப்ப இந்த மகிழ்ச்சியை தொலைத்து வாழ்வதற்கான ஏற்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடு எந்த சமூகத்துக்கும் கூட இன்றைக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த ஆட்சி தமிழ் மக்களுக்கு முஸ்லிம் மக்கள் மலைய மக்களுக்கு மட்டும் கேடுதல் செய்த நாடு என்று நான் சொல்ல மாட்டேன். பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கு கூட நன்மையை செய்யாத அரசாங்கம். ஏனென்றா அந்த அளவுக்கு சமூகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உரிமைகளை அந்த நல்வாழ்வு நல திறன்களை பாதுகாக்கக்கூடிய வகையில இந்த ஏற்பாடுகள்ல கோட்டு விட்ட ஒரு ஒரு ஆட்சியாக அது தனியாக இந்த ஆட்சி மட்டுமல்ல, தொடர்ந்து 48க்கு பிறகு வந்த காலம் வந்த எந்த ஆட்சியாளர்களும் இந்த மக்களை இந்த பல்லின மக்களை மக்களுடைய கௌரவத்தை அந்த உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் அவர்கள் தவறழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தவறுக்காக நாங்களும் வாழ்வியல் உரிமைகளை இழந்து கௌரவங்களை இழந்து சுயமரியாதையை இழந்து வாழ நிர்பந்திக்கப்படுகிறோம் என்பதுதான் அன்றாட வாழ்வியலில் எங்களோட வாழ்க்கை முறைகளில் இந்த உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றது என்றால் அது மீறலும் பாதுகாப்புக்கு குரல் கொடுத்தலும் மீறலும் பாதுகாப்புக்கு குரல் கொடுத்தலும் ஓரடி முன்னால் ஈரடி பின்னால் நாங்கள் முன்னோக்கி நகர்வதாக இருக்கும், பிறகு பார்த்தால் பின்னோக்கி இழுக்கப்படுவதாகத்தான் இருக்கும். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மலைய மக்களுக்குரிய இந்த சம்பள உயர்வு அது உயர்வா இல்லையானது இல்லை. அந்த உயர்வண்ட ஒரு விடய பொருள் பேசுகின்ற பொழுது எதிர்கட்சி தலைவர் என்ன வார்த்தைகள் சொன்னார்ன்றது தெரியும். அப்ப எந்த அளவுக்கு தங்களுடைய பங்கை செய்கிறார்கள் என்பது ஒரு அடிப்படையில் இருக்கிற ஒரு முரண்பட்ட ஒரு நிலையில வாழ்கிறோம். அந்த வகையில் நாங்கள் செல்ல வேண்டிய பாதை நீண்டது. நாம் அனுபவிக்க வேண்டிய உரிமைகள் இன்னொரு அதிகம். ஒரு மகிழ்ச்சியை தொலைத்து ஒரு சமத்துவத்தை இழந்து சகோதரத்துவத்தை இழந்து ஜனநாயகத்தை இழந்து ஒரு அநாகரிகமாக வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நாம் வாழ்கிறோம். ஆகவே நான் தம்பி சொன்ன மாதிரி இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற இதெல்லாம் ஒரு வெறும் வெற்றி முழக்கங்களாக ஒரு நீதியை காண்பதற்கான ஒரு சமூக நீதியை ஏற்றத்தாழ்வுகள் இன்றைக்கெல்லாம் பொருளியல் துறையில் சொல்லுவார்கள், இந்த இருப்பவனுக்கும் இல்லாதவனுக்குமான இடைவெளி கூடிக்கொண்டிருக்கின்றது தான் சொல்கிறான். நாங்கள் மார்க்சியன் சொன்ன அந்த முதலாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கம் எந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய வாழ்வியல் பறிக்கப்பட்டு எந்த முதலாளித்தத்தால் பறிக்கப்பட்டு அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்த்த மார்க்சியமே இன்றைக்கு இந்த வர்க்க பிளவு என்பது
இருப்பவனுக்கும் இல்லாதவனுக்குமான இடைவெளி இன்றைக்கு கூடிக்கொண்டுதான் இருக்கு. அப்போ எங்களோட வாழ்வியல், எங்களோட மனித உரிமை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் இன்னும் புதிய பார்வைகளை உள்வாங்க வேண்டி இருக்கிறது என்று கூறி, இப்பொழுது இந்த விடயங்களோடு ஒட்டி சில வார்த்தைகள், சில கருத்துக்களை நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறி இது உங்களுக்கான நேரமாக ஒதுக்கி விடுகின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். மது சொன்னது மாதிரி இது ஆண்டு துவசம் என்று சொல்லாமல் நாங்கள் பிறந்த தினம் என்றே சொல்லுவாங்க. என்னென்னா அந்த டிக்ளரேஷன் இன்னும் சாய உயிரோடு இருக்குது. அதனால அந்த பிறந்த தினம் என்றே சொல்லுவோம். இந்த பிள்ளை சொன்னால் பெண்களுக்கான உரிமை முறைகளை பற்றி சொன்ன ஆண்களுக்கும் அதே மாதிரி இருக்குது. அது அவருக்கு விளங்குறதே தெரியலை. அவர் கல்யாணம் பண்ணியிருந்தால் அவருக்கு தன்னுடைய கணவருக்குரிய உரிமை முறைகளை பற்றி சரியாக விளங்கும். ரெண்டால் நான் இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கே வீட்டில் 4 மணிலேருந்து சண்டை பிடிச்சி தான் வரேன். ஏன்னா 12 கிலோமீட்டருக்கு அப்புறம் நான் இங்கே வரணும் அப்படி சொல்கிறேன். அதெல்லாம் இந்த தினம் இது 77 வருடங்களுக்கு முன்னர் இந்த சர்வதேச மனித உரிமை பிரகடனத்தை ஐநா பொதுச்சபை நிறைவேற்றியது. அதை தயாரித்தவர் ஒரு அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மனைவி எலனோர் ரூஸ்வெல்ட் தான். அவர் தான் அமெரிக்காவிலேயே கூடுதலான காலம் ஃபர்ஸ்ட் லேடியாக இருந்த ஒரு லேடி. அவர் அந்த அளவு பதவி காலத்தில் இருந்தார். அதனாலே அவள் அப்படி இருந்தார். அவள் ஒரு மனித உரிமைகளுக்காக, சமூக உரிமைகளுக்கான ஒரு செயற்பாட்டாளர் அந்த காலத்தில் இருந்தார். அவள் இந்த தலைமையில் உள்ள ஒரு கமிட்டி தான் இந்த டிக்ளரேஷனை வரைந்தோம், மனித உரிமை பிரகடனத்தை. அது 48ஆம் ஆண்டு இன்றைய தினம். அது நியூயார்க்கில் நடக்க இல்லையாது, பரிசுலாம் நடந்தது. பரிசில் தான் அந்த பொதுச்சபை கூடினது, ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை. நியூயார்க் அப்போ நான் நினைக்கிறேன் அந்த தலைமையாக அவங்க வரையில் நினைக்கிறேன். அந்த இடத்துல 58 நாடுகள்லாம் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்தது. 58 நாடுகளில் 48 நாடுகள் இந்த பிரகடனத்தை ஆதரித்து வாக்களிச்சு. 8 நாடுகள் அப்ஸ்டெயின் பண்ணிச்சு, கலந்து கொள்ளவில்லை. 2 நாடுகள் வாக்களிக்கவில்லை, வாக்களிக்க இல்லை. ஆனால் யாருமே எதிர்க்க இல்லை. ஆனால் இன்றைக்கு 194 நாடுகள், 3 அப்போ அதிகமாக எல்லா நாடுகளுமே ஏற்றுதான் இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது இது அமெரிக்காவுக்கு இதில் பெரிய பங்கு இருக்குது. இந்த லேடி, இந்த எலனோர் அந்த பொதுச்சபை இந்த தீர்மானத்தை நிறைவேற்றல அவங்களெல்லாம் எழும்பி நின்று கைதட்டினார்கள் 3 உறுப்பு நாடுகள் பிரதிநிதிகள். அப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் ஹரி ட்ரூமன். அவர் சொன்னார், அவள் அமெரிக்காவுடைய ஃபர்ஸ்ட் லேடியாக இருந்த மாத்திரமல்ல, அவள் ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் த வேர்ல்டு என்று சொன்னார். என்றால் அந்த நேரத்தில் அது செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு அது பெரிய ஒரு பிரகடனம். இப்போ இன்றைக்கு கபிலன் சொன்னது போல அந்த பிரகடனத்தை அடியொற்றித்தான் எத்தனையோ ஐக்கிய நாடுகளின் சமவாயங்கள் வந்திருக்கு. ஒவ்வொன்றிலும் கூட அதனுடைய அம்சம் தான் இருக்குது. ஒரு பெரிய பிரகடனம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 48க்கு பிறகு இன்று நாங்கள் இருக்கிற இந்த காலகட்டம் வரைக்கும், நாள் வரைக்கும் பார்ப்போம் என்றால், அதே அமெரிக்கா இந்த பிரகடனம் மூறுவதற்கு தாராளமாகவே தன் பங்களிப்பு செய்திருக்கு. அமெரிக்கா சர்வாதிகார ஆட்சிகளை, மனித உரிமை மீறல்களை செய்த சர்வாதிகார ஆட்சிகளாக இருந்திருக்கிறது. சர்வாதிகாரிகளை தனக்கு வசதியான இடங்களில் ஆட்சிக்கு வைத்திருக்கிறது. இந்த மாதிரியான முழு அளவில் மனித உரிமை மீறல்களுக்கு பங்களிப்பு செய்த நாடாகவும் இருப்பது ஒரு பெரிய முரண்நகை. அமெரிக்கா இன்று அதை செய்த பொழுது எலனோர் என்ன நினைச்சாவது தெரியாது, அவர் இறந்துட்டான். ஆனால் அமெரிக்கா அதனுடைய ஏகாதிபத்திய நலன்களுக்காக மனித உரிமை மீறல்களையே செய்து கொண்டு வருகிறது இன்று வரை. நாங்கள் எல்லாரும் இந்த பிரகடனம் இருக்கிறது, அது நல்ல விடயம். ஆனால் அந்த பிரகடனம் கூட ஐநாவினுடைய எந்த சட்டமும் எந்த விதிமுறையும் புவிசார் அரசியல், ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட், வல்லாதிக்க நாடுகளின் புவிசார் அரசியல் நலன்களுக்கு அப்பாலே அந்த இந்த சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டதாக இல்லை. இன்று வரையான வரலாறு. நாங்கள் அதுகளை பற்றி பேசலாம். பெருசாக பெண்களுக்கான சமவாயம் வந்திருக்கிறது, ஊனமுற்றோருக்கானது வந்திருக்கிறது, கணக்க. ஆனால் எதுவுமே அந்த புவிசார் அரசியலில்
அந்த வல்லாதிக்க நாடுகளின் நிலங்களுக்கு அப்பால மீறப்பட்டு அந்த விதிகளை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருப்பதில்லை. ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரை இந்த பாலஸ்தீனத்தை பாருங்கள், எந்த விதமான இஸ்ரேல் 100க்கு மேற்பட்ட ஐக்கிய நாடுகள் தீர்மானத்தை உதாசீனம் செய்திருக்கிறோம். இன்று சீஸ்ஃபயர் பிரகடனப்படுத்தி 3 மாதம் அதுக்குள்ளேயே 800 பேருக்கு கிட்ட சேர்த்திருக்கிறார்கள் சீஸ்ஃபயருக்குள்ளே. அப்போ இதுகள் எல்லாத்தையும் யார் பார்க்கறது? மனித உரிமை பிரகடனம் புத்தகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஆனால் ஏகாதிபத்திய நாடுகள், வல்லாதிக்க நாடுகள் தங்களுடைய நலன்களை பண்ணுறதுக்கான இந்த மூலங்களை தாராளமாக அனுமதிக்கின்றன. இன்று உக்ரைனில் போர் நடக்கிறது. அதில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு அதை கையாள தெரியுதில்லை. அவர் சில நேரத்தில் புட்டினுக்கு சார்பாக கதைக்கிறார், சில நேரத்தில் புட்டின் தன்னை சொல்ல கேட்கிறா செலன்ஸ்கியை கூப்பிட்டு வெள்ள மாதிரியான சந்தோஷமாக கேட்கிறார். அவர் இப்போ கடைசியாக சொல்லியிருக்கிறார். நான் வரும்பொழுது பார்த்தேன், புட்டின் உக்ரைன் நேட்டோவோட சேரப்போகின்றதுக்காக அதை ஆக்கிரமிக்கிற நோக்கத்தில் போய் அந்த நாட்டின் பல பகுதிகளை பிடிச்சிட்டு வச்சுக்கிறார். இப்போ ட்ரம்பே சொல்கிறார், அந்த பிடிச்சு வச்ச பிரதேசங்களை நீ விட்டுட்டு ரஷ்யாட்ட விட்டுட்டு சமாதானத்துக்கு போ, ஏன்னா நீ லூஸ் பண்ணி கொண்டு போகிற யுத்தத்தை, அதனால நீ தான் விட்டு கொடுக்க வேண்டும். யுத்தத்திலே தோல்வி கண்டுகிறவன் விட்டு கொடுக்க வேண்டும் என்றது எந்த வகையில் யதார்த்தம்? ஆக்கிரமிப்பாளனுக்கு ஆதரவாக இன்றைக்கு ஒரு அமெரிக்க ஜனாதிபதி கேட்கிறார். என்ன பிரச்சனை என்றால், நாங்கள் இந்த விதிகள் இந்த பிரகடனங்கள் எல்லாத்தையும் கலைக்கிறோம். ஆனால் இன்று அந்த உலகத்திலே சர்வதேச அரசியல் வல்லமை மிகுந்த நாடுகளினுடைய சூதாட்ட களம். அதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது. இந்த பிரகடனங்களுக்கு அப்பா அதன்படி தான் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இதுகளை பற்றி சந்தோஷப்படலாம். ஆனால் உண்மையாக எத்தனையோ பிரச்சனைகளை அப்படி சொல்லலாம். ஒரு ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி ஈரானுக்கு மேலே அடித்த பொழுது, இப்போதைக்கு நாங்கள் ஈரான் ஜனாதிபதியை கொள்கிற பிளான் இல்லை, அதை கொள்கிற பிளான் பண்ணிட்டு, ஆனால் இப்போதைக்கு கொள்கிற பிளான் இல்லைன்னு அவரே சொல்கிறார். ஒரு நாடு கண்டிக்க, ஒரு நாடு அதில் நீ எப்படி சொல்லிடுமா? ஒரு நாட்டின் ஜனாதிபதியை இப்போதைக்கு இல்லை, நாங்கள் பிறகு பார்த்துக்கொள்றோம், நாட்டை பார்த்துக்கொள்றோம்னு சொல்கிறது எங்கே இருக்கும்? அப்போ இந்த மாதிரி ஒரு சர்வதேச விதிமுறைகள் என்பது இல்லாத ஒரு யுகத்தில் நாங்கள் வாழும் பொழுது இந்த மனித உரிமைகளின் விழுமியங்களை நாங்கள் எந்த அளவுக்கு நடைமுறையில் அனுபவிக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ காண்டிபன் பேசுகிற விஷயத்தை எடுப்போம். சுயநிர்ணய உரிமை, சுயநிர்ணய இருக்கு. ஆனால் சுயநிர்ணய உரிமையை எந்த நாடுகள் அதற்கு அருகதையான மோரலி அருகதையான சமூகங்கள், இனங்கள் எல்லாமே அவற்றை விநியோகிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறதா? இல்லை. இலங்கை தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கிறது, அது இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு காலத்திலே அந்த மார்க்சிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் ஸ்டாலினுடைய 4 வரையறைகளை சொன்னார்கள். ஒரு இனம் தேசிய இனமாக அங்கீகரிக்கிறதாக இருந்தால் அதுக்கு ஒரு பொது பொருளாதாரம், பொது மொழி, பொது கலாச்சாரம், பொது நிலம் இருக்க வேண்டும் என்று. ஆனால் அது பிறகு அந்த இலங்கையில் அந்த நேரத்தில் சர்ச்சை வந்த பொழுது, அதை பற்றி அந்த கருத்துக்கு எதிரான கருத்துக்கள் வந்த பொழுது, அது அந்த அளவுக்கு கெட்டியாக அதை வரையறை செய்யக்கூடாது. இப்போ சுயநிர்ணய உரிமை இருக்குதோ இல்லையோ, ஒடுக்கப்படுகிற இனம் போராடலாம். எனக்கு அரசியலமைப்பிலே மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கான உரிமை உத்தரவாதப்படுத்தப்படும் வரை எனக்கு ஒரு நடிக்க நான் பார்த்து கொண்டிருப்பேன். இல்லை, அதுக்காக ஒடுக்கப்பட்ட மக்கள் என்கிறவர்கள் அவர்களுக்கு சுயநிர்ணயம் இருக்கோ இல்லையோ போராடலாம், அது வேறு. ஆனால் சுயநிர்ணயம் என்று வரும்பொழுது அது கூட உலகத்திலே பயன்படுத்தப்பட்டது, விநியோகிக்கப்பட்டதெல்லாம் இந்த பூசார அரசியல் நிலவரங்களுக்கு இப்போத்தான். அந்த விதத்தில் நாங்கள் இலங்கை தமிழர்கள் சுயநிலைக்கு அருகதை உடையவர்களாக இருந்தாலும் எங்களால் அதை எவ்வளோ தூரத்துக்கு விநியோகித்து அதன் மூலம் பயனடையக்கூடியது என்று கேள்வியாக இருக்கிறது. அதே நான் எங்களுக்கு இருக்கிற உரிமையை கூட நாங்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு இன்றைக்கு உலக நிலவரம் இருக்கிறது. அதனால நாங்கள் இந்த மனித உரிமை என்று வரும்பொழுது பல விடயங்களை அது எழுத்திலே இருக்கிறது. ஆனால் இன்று அது மீறப்பட்டு கொண்ட வரலாறு என்று தனியாக இருக்கிறது. அது பாதுகாக்கப்படுற வரலாறு ஒரு பக்கம் இருக்க. இன்று இலங்கை அரசாங்கத்தை எடுத்து பார்ப்போம். அது சுதந்திரம் அடைந்த அடுத்த வருடமே அது ஒரு பெரிய மனித உரிமை மீறல் தான் தொடங்குகிறது. மரியாதை மக்களுடைய உரிமையை பறிக்கிறது, அது வாக்குரிமை பறிக்கிறது. பிறகு தனிச்சிங்கள சட்டம், பிறகு எல்லாம் அவங்களுக்கு தெரியும். எல்லாம் அந்த வயதை ஒத்தவர்கள். இப்படியே இலங்கையின் வரலாறு எடுத்து பார்த்தால், ஆட்சி முறையின் வரலாறு எடுத்து பார்த்தால் அது உரிமை மீறலின் வரலாறு தான் இருக்கு. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்குமே இருக்குது. இதுகளை பற்றி நாங்கள் பாராமல் பிரகடனங்களில் உள்ள மேன்மையை பற்றியெல்லாம் பேசுவதிலே அர்த்தமில்லை. நடைமுறையில் இன்று நாங்கள் மனித உரிமைகளுக்காக முன்னரை விட கடுமையாக போராட வேண்டியிருக்கிறது. அதில் சொன்ன மாதிரி அதனால இந்த பிரகடனங்களினுடைய விளைவாக நாங்கள் பார்க்கிறது என்னென்றால், சோவியத் யூனியன்
ஒரு முகாமாகவும் அமெரிக்கா மேற்கு நாடுகள் ஒரு முகாமாகவும் இருந்த போதில் வேளையில் ஒரு அளவுக்கு இதில் ஒரு கட்டுப்பாட்டை சில 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 இது ஒரு கட்டுப்பாடு தன்மையை காணக்கூடியதான். ஆனால் அதற்கு பிறகு அது ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு காட்டுச்சட்டம் மாதிரி. ட்ரம்ப் என்ன சொல்கிறார்? நாங்கள் எல்லாம் சொல்கிறோம் அமெரிக்கா வந்து முந்தையது போல இல்லை, சீனா பலவீனம், சீனா வந்து பக்கம் வளர்ந்து கொண்டு வருது, அமெரிக்கா இன்றைக்கு உலகில் பெரிய முதன்மையான வல்லரசாக இல்லை பல விடயங்கள்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே ஒரு விசேஷ ஜனாதிபதியாக வந்த உடனே அவன் சொல்கிறதுக்கெல்லாம் பேப்பறாங்க. அமெரிக்கா சீனாவோட சேலஞ்ச் பண்ணுற சீனா சேலஞ்ச் பண்ணுற நாடாக வந்திருக்கு. அதனால் அமெரிக்காவில் ஒரு அட்டாமடித்தனமான நாள் வந்த உடனே தேவைகள் வந்த உடனே எல்லாரும் பயந்து அவனுக்கு கட்டுப்படுறாங்க. இப்போ இன்றைக்கு இது அவங்க அமெரிக்கா இந்த காலநிலை மாற்றம்ன்றது அவர் சொல்கிறார் அது சீனாவின் ஒரு ஏமாற்று. நாங்கள் எல்லாம் பார்க்குறோம், நாங்கள் இன்றைக்கு அதோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த அனர்த்தத்துக்குள்ளார வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் இப்படி ஒரு ஜனாதிபதி சொல்லுவார். அப்போ அவர் அந்த கிளைமேட் சேஞ்ச் மாநாட்டுக்கெல்லாம் போகிறதில்லை, அவர் அதே ஏமாற்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் அந்த நாடு தான் கூடுதலான காபனி வெளியிடுற நாடு. அதனால் இன்றைக்கு அந்த உலகத்தில் ஒரு அடாவடித்தனமான போக்கு தான் மேலும் இருக்கிறது. எங்கள் நாட்டில் பாருங்கள், இப்போ கிளைமேட் சேஞ்ச் வந்து இப்போ வந்தில்லை. 12ஆம் தேதி நவம்பர் 12ஆம் தேதி அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் அப்துல்லா கருணாநாயக்க அவர் டிவியில் இன்டர்வியூ கொடுக்குறார். அவரோட அனுபவத்தில் வானிலை அவதானில்லை மற்ற அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளரும் வேறு இந்த கட்டிடங்கள் ஆராய்ச்சி, தேசிய கட்டிடங்கள் ஆராய்ச்சி, அவங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு பொம்பளை அவவும் இருந்து 3 பேரும் காலநிலை மாற்றம் பற்றிய 12ஆம் தேதி கொடுக்கணும், பெரிய ஒரு அனர்த்தம் வர இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. 24ஆம் 25ஆம் தேதி தான் இது கூடுது டித்வா புயல். அந்த 12 நாள் அரசாங்கத்துக்கு இவையெல்லாம் அரசாங்கம் உத்தியோகப்படுறாங்க. ஏன் அது அரசாங்கத்துக்கு சொல்லவில்லை? அரசாங்கத்தை சொல்லவில்லை. பட்ஜெட்டுக்காக பார்லிமெண்ட் கூடிக்கொண்டிருக்கிறது. எதிர்கட்சிகள் இந்த டிவி இன்டர்வியூ பார்த்துருப்பார்கள். எதிர்கட்சிகள் கூட அரசாங்கத்தை உஷார்படுத்தவில்லை. ஆனால் சொல்லுகிறோம் அரசாங்கம் மக்களை பலி கொடுத்து விட்டது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று. எல்லாருமே சேர்ந்து எங்களுடைய உரிமைகளை மீறி இருக்கிறார்கள். எதிர்கட்சி, அரசாங்கம், காலங்கள், அந்த இதெல்லாம். அப்போ இதெல்லாம் எங்களுடைய சமூகம் இன்றைக்கு ஒரு உரிமை மீறலுக்குள்ளேயே வாழ்ந்து தத்தளிக்கின்ற ஒரு உலகம். அதுக்காக அரசாங்கத்தை தூக்கி வெள்ளத்தில் இப்போதைக்கு வாக்கள் போட போகிறது இல்லை. நாங்கள் இதோடு வாழ வேண்டும். ஆனால் ஒரு இந்த மனித உரிமை பிரகடனம் 77 வருடத்துக்கு பிறகு பயங்கரமான சவால்களையும் மனிதர்களுக்கு மேலும் பேரிடர்களை கொண்டு வருவதாகவும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. வணக்கம். வைத்திய தொழிலும் சட்ட தொழிலும் உடனடியாக தீர்வு காண வேண்டியது மக்களுக்கு விருப்பப்பட உண்டு. அப்படி இருக்க இந்த ஊடகத்துறையில் ஒரு வழக்கு நடந்தது சொன்னால் அந்த வழக்கு இதில் தரப்பட்ட விடயம் வந்து நீண்ட காலத்துக்கு எதிர்க்கப்படவில்லை. மனிதர் அவர்களுக்கு ஒரு மனத்தில் ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறது. அது உங்களுக்கு மனித உரிமை முதலாக கருதப்படுமா என்பது என்னுடைய சிக்கலான கேள்வி சிக்கலான கேள்வி என்றால் நாங்கள் பார்க்கிறோம். 3 துறைகள் தெரியும்: அரசாங்கத்துறை, நீதித்துறை, சட்டவாக்கு. சட்டவாக்கு துறையோட அதற்குரிய சம்பந்தமான விடயம். ஆனால் மனித உரிமை சட்டங்கள் சொல்லுகிறது அவருக்கு குறித்த காலத்துக்குள் அவருக்குரிய நியாயம் வழங்கப்பட வேண்டும். அது வழங்கப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய மனித உரிமை சட்டங்களில் சொல்லப்படுகிறது, குறிப்பிடப்பட்டது. உதாரணமாக நாங்கள் எங்களை நீண்ட காலமாக தடுத்து வைத்திருக்கின்ற அரசியல் கைதிகள் கூட, அது கூட நீண்ட காலம் தடுத்து வைத்தல் கூட ஒரு உரிமை மீறல் தான். நீண்ட காலம் தடுத்து வைத்திருக்கிறது என்பது அது உரிமை மீறல். அதே போன்றுதான் நீண்ட காலமாக இழுத்தடிக்கிற செய்கிறது அதுவும் ஒரு மனித உரிமை மீறல் தான். ஆனால் எங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்திட்டங்களில் வருகின்ற பொழுது நீதித்துறையை கேள்விக்கு உட்படுத்துறதுக்குரிய தன்மை இல்லை. அதான் பெரிய பயம்.
அதான் இப்போ நாங்கள் யார்கிட்ட போகணும் வழக்கு தோற்ற அடிப்படை உரிமை மீறல் வழக்குன்னு சொன்னால் யார்கிட்ட போகிறோம் உயர் நீதிமன்றத்தில் கொஞ்சம் வழக்கு தேவை தாக்கல் செய்யும். வழக்கு தான் வழக்குக்கு நாங்கள் தைச்சில் அது நீண்ட காலம் இழுக்குதோ என்னென்னாலும் நாங்கள் யாருக்கு திரும்பி போகிறோம் அதே ஆக்கள் தான் போகிறோம். உதாரணமாக நாங்கள் ஒரு டாக்டர் ஒரு விடயத்தை செய்து தவறுதலாக இறந்துட்டாருன்னு சொன்னால் நாங்கள் திருப்பி அது சம்பந்தமாக அந்த இன்னொரு டாக்டர் எடுத்து நாங்கள் அது சம்பந்தமான என்னது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையோ அதை கேட்கணும். அப்போ அவர் அந்த சார்பாக இருந்தால் கஷ்டம். நீதித்துறை சுதந்திரமாக இயங்கினால் அதுக்குரிய நியாயம் கிடைக்கும். அல்லாது போனால் அவர் ஒவ்வொரு காரணம் சொல்லுவார். சொல்லுவார் ஜட்ஜ் அதாவது ஆளுநர்னு சொல்லுவார். மற்றது கேஸ்களோட அளவு அதாவது வழக்குகளோட அளவு கூடன்னு சொல்லுவார். இவ்வாறான காரணங்கள் இருக்கு. ஆனால் மனித உரிமை சட்டங்கள் சொல்லுது இவ்வாறு இழுத்தடிக்கிறது மீறல் தான். அதுக்கான வழி என்ன, அதாவது என்ன தீர்மானங்கிறது என்பது அதை நாங்கள் திருப்பி அவைட்டு தான் போகிறோம். பட் அதை கொஷன் பண்ணுறதுக்கும் பிரச்சனை இருக்குங்கிற சட்டத்திட்டங்களையும் சொல்கிறாங்க. நீதித்துறை சம்பந்தமாக கேள்வி எழுப்பவே அது அடுத்த பிரச்சனை. இது நாங்கள் அநேகமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் அதாவது மனித உரிமை ஆர்வலர்கள் இது சம்பந்தமாக குரல் கொடுக்கும். மக்கள் குரல் கொடுத்து அதில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரணும், புதிய விடயங்களை உருவாக்க வேணும். அவ்வாறு குரல் கொடுக்குற நூலாகத்தான் நாங்கள் அதை செய்யலாம்னு தீர்வு அதாவது சட்ட ரீதியாக போய் தீர்வு வழங்குறதுக்கு பிரச்சனையாக தான் அதான் நாங்கள் இப்போ அதாவது மனித உரிமை என்ற விடயங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போன்ற கூடுதலாக அழுத்தங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் அழுத்தங்கள் இது திடீர்னு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இருக்காது மனித உரிமை. மனித உரிமை நாங்கள் என்ன செய்வோம் அடிமையில் அடி வைத்தால் அம்மையை நகர்மன்ற மாதிரி நாங்கள் தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுக்கணும். அது சில அறிக்கையாக இருக்கும், அது எங்களுடைய குரல்களாக இருக்கலாம், பல்வேறு வழிமுறைகளுக்கு கூடாகத்தான் நாங்கள் இன்றைக்கு அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்களில் ரோம் சட்டத்தை சைன் பண்ணினாத்தான் அந்த நாடுக்கு எதிராக போகலாமன்றதுக்கு மாற்று வழிகள் பல குரல் கொடுக்கிறதோட தான் வருது. அது மாற்று வழிகளை நாங்கள் உருவாக்குறது குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் இப்படி சொல்லிட்டு நாங்கள் இப்படியான சொல்லிட்டு இருக்கோமே யாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து குரல் கொடுப்பதில்லை. இந்தியாவை பொறுத்தவரையில் அவ்வாறு இல்லை. சட்டத்தரணிகளே போயிருப்பார் எல்லாரும் சேர்ந்து ஒரு விடயம் சில நேரம் அது ஒரு சுற்றான விடயமாக இருக்கலாம், அது ஏதோ ஒரு விடயமாக இருக்கலாம், அங்கே குரல் கொடுப்பார். இங்கே நாங்கள் அந்த குரல் கொடுக்குற தன்மைகள் குறைவு. அதுதான் அதாவது சிட்டிசன் ரைட்ஸ்ன்றதுங்கிற நாட்டை நாங்கள் பாவிக்கிற அளவு குறைவு. சிட்டிசன் ரைட்ஸ் பிரஜைகள் உரிமை என்பதை நாங்கள் பாவிக்கிற அளவு சரியான குறைவாக. நாங்கள் சிறுபான்மை சமூகங்கள் எங்களுக்கு பல அர்த்தங்கள் எங்களுக்கு சொன்ன நாங்கள் சில நேரம் எங்களை பயங்கரவாத தடுத்தெடுத்துக்குள்ள கொண்டே போடலாம், அல்லது வேறு பயங்கரவாதி என்பது முத்திர ஊற்றலாம். இதெல்லாம் நாங்கள் சிறுபான்மை சமூகத்தின் குரல் நசுக்கப்படுற தன்மையை ஒட்டுமொத்தமாக இருக்கிற சட்டத்தரணிகள் அல்லது சிவில் அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைந்து வருகின்ற பொழுது அங்கே ஒரு வலுவான குரல் இருக்கும். அதுதான் முக்கியம். மனித உரிமைகள் என்றது நாங்கள் அதுக்குள்ள தான் பார்ப்போம். அது மிக முக்கியமான விஷயம். மற்றது குறிப்பிட்டது போன்று நானும் அந்த கருத்துக்கு உடன்படுறேன். இந்த இந்த புயலால் பாதிக்கப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய அரசு அதிகாரிகள் அசமந்த போக்கு. அதான் முக்கியம். இன்றைக்கு இவ்வளவு இழப்பு வந்திருக்க தேவையில்லை, இவ்வளவு அரசாங்கத்துக்கு கூட செலவுகள் வந்திருக்கா, ஒருத்தருமே அது சரியான முறையில் அது கணக்கெடுக்காததான் மிக முக்கியமான காரணம். இன்றைக்கு அவருக்கு ஒவ்வொரு காரணங்கள் சொல்லி கொண்டு இருந்தாலும் ஆழமாக பார்த்தால் அல்லது ஒரு அணைக்கட்டை நாங்கள் சரியான முறையில் கணிப்பிட்டு அவர் சொன்ன மாதிரி 12 நாள் இருந்து நாங்கள் அதை சரியான முறையில் நீரை வெளியேற்றுவதற்கு அளக்கான முறைகளை நாங்கள் கண்டிருந்தால் இப்படி ஒரே அடியான நீரோட்டம் வந்து ஒரே அடியாக வெள்ளம் மட்டங்கள் இப்படி ஒரு காலம் வராது. சாதாரணமாக எந்த ஒரு முடியமாக இருந்தாலும் அதுக்குரிய அந்த ரிட்டர்ன் பீரியடை பார்ப்பாங்க. அதை பார்த்தா பாலங்களோ ஏதோ ஒரு டேட்டா இல்லை. இப்போ இன்றைக்கும் டேட்டா இல்லை. இன்றைக்கும் ஒரு இடமும் இப்போ 59,000 பேர் கொரோனா பகுதியில் 59,000 பேர் டிஸ்பிளேஸ். ஆனால் இன்னும் இப்போ ஒவ்வொருத்த ஃபார்மும் நிரப்புறாங்க. ஆனால் உண்மையில அந்த கிராம சேவையாளர்கிட்ட இருக்கணும். இந்த பிரதேசத்துக்குரிய முழு மக்கள் தொகை இந்த
தரவு இருக்கும். அதில் இருந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டது நாங்கள் டிக் பண்ணி கொண்டு போகிறோம். இது நாங்களும் இப்போ தான் ஃபார்ம் நிரப்பி முழுதும் கொண்டு வரோம். இன்றைக்கு அதாவது இந்த மனித உரிமைகள் இருந்தாலும் கடமை பொறுப்புகள் மிகவும் முக்கியமாக அது இந்த இந்த பேரிடர் இடத்துல மிகவும் ஒரு பின்னடைவான நிலையில தான் கட்டாயம் போட அடிப்படை உரிமை வழக்கு போடலாம். எங்கள் அதிகாரிகள் சொன்ன அந்த போக்கான சரியான தகவல்கள் நாங்கள் திரட்டிக் கொள்வோம். இருக்கலாம் கட்டாயம் போடலாம். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இந்த 2 பேருக்கும் குறிப்பாக ஜனன் உள்ளிட்ட மூவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மூவருக்குமான கௌரவத்தை ஆசிரியை ராஜி அம்மா அவர்கள் இப்பொழுது இவர்களுக்கான கௌரவத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சங்க கீதத்துடன் எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம்.